بسم الله وعلى بركة رسول الله صلى الله عليه وسلم. لا إله إلا الله الملك الحق المبين محمد رسول الله الصادق الوعد الأمين. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وآله وأولياء أمته وأهل سنته أجمعين. لا نبي بعده ولا رسول بعده هو رحمة للعالمين وإمام الخبرتين وخاتم النبيين محمد صلى الله عليه وسلم. وما توفيق إلا بالله عليه توكلت وإليه أنيب. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமத்தில் நின்றும் ஆரம்பம் செய்கிறேன். வஞ்சிமல கிளைகளை தென்றல் காற்று அசைந்தாற்றும் காலமெல்லாம் ஈருலக இரட்சகராம் எம்பெருமானார் அகமது முஜிதபா முஹம்மது முஸ்தபா என் உயிரிலும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னலார் அவர்களின் எழிலார் திருப்பெயர் என்றுமே வாழ்வதாக என்று சாட்சியம் கூறுகின்றேன். பிரியமானவர்களே, இபாதத் செய்வதாக எல்லோருமே ஏதாவது ஒரு வகையில் இபாதத் செய்யணும். அப்படிதானே? இல்லையா? அப்படியா இல்லையா? இபாதத்துல ரெண்டு வகை இருக்கு. இபாதத்துல ரெண்டு வகை இருக்கு, ரொம்ப முக்கியம். இபாதத்தே ஷைத்தானி ஒண்ணு, இன்னொன்னு இபாதத்தே ரஹ்மானி. இந்த இபாதத்தே ஷைத்தானி இருக்கு பாருங்க, ரொம்பவும் சிந்திக்க வேண்டிய ஒரு இபாதத். ஷைத்தான் 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 என்று எல்லாம் சொல்றோம். இந்த ஷைத்தான் அல்லாஹ்வை இபாதத் செய்ததை போல உலகத்துல எந்த நபிமாரும் இபாதத் செய்யல. ஷைத்தானுடைய இபாதத் எப்படி? அவன் அல்லாஹ்வை இபாதத் செய்ததை போன்று உலகத்தில் எந்த நபிமார்களும் இபாதத் செய்யவில்லை, எந்த மலக்குமார்களும் இபாதத் செய்யல. அப்படிப்பட்ட இபாதத். அவன் தக்பீர் கட்டி ருக்குவுக்கு போவானா, ருக்குவு போய்விட்டு மீண்டும் எந்திரிக்கணும், சமிஅ அல்லாஹு லிமன் ஹமிதா எந்திரிக்கணும். இப்படி எந்திரிக்கிறதுக்கு பல ஆண்டுகள் ஆகுமா. அப்புறம் சுஜூதுக்கு போவான், சுஜூதுக்கு போயிட்டு மீண்டும் இருக்கையில உட்காரணும். இப்படி உட்கார்றதுக்கு பல ஆண்டுகள் ஆகுமா. அப்ப அவனுடைய இபாதத்துடைய ஃபோர்ஸ், தன்மை எப்படி எப்படி புரியுதா அவங்களுக்குலாம்? இந்த தஸ்பீஹ் நஃபில் தொழுவும் இல்லை நம்மலாம், அதுல ருக்கு போயிட்டு நம்ம ஆளுங்க என்ன செய்யறான், நிறைய பேரு அஜருக்கு முன்னாடி தானே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்கவா போறாரு நம்மள அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, கீழே உட்காந்து வராங்க. நிறைய இடத்துல கேட்டா அந்த கால அளவு தாங்க முடியவில்லை, இடுப்பு உடைதான் அவனுக்கு. ஏன்னா இன்னும் சில மனிதர் இருக்கிறான், அந்த தொழுகையை பார்க்கணும், அல்லாஹ் அக்பர், அது படாத பாடுபடும். எப்ப அவன் எந்திரிப்பான், எப்ப குனிவான், ஒரு நொடி பொழுதுல எல்லாம் முடிஞ்சிடும். இப்படி இபாதத் செய்வான். ஆனா ஷைத்தானுடைய இபாதத் அப்படி இல்லை. அவன் ருக்கு செஞ்சுட்டு எந்திரிக்கிறதுக்கு பல ஆண்டுகள், அவன் சுஜூத் செஞ்சுட்டு எந்திரிக்கிறதுக்கு பல ஆண்டுகள். இப்படி அல்லாஹ்வை வணங்கியவன் ஷைத்தான். சகோதரர்களே, இவ்வளவு பெரிய வணக்கம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உட்பட எல்லா மலக்குமார்களுக்கும்
அந்த வானத்துல கோடி கடைசியில் இருக்கிற அத்தனை மலக்குமார்களுக்கும் அவன் தான் ஆசான். அரிசில அல்லாஹ் தஆலா அவனுக்கு ஒரு பெரிய சிம்மாசனமே போட்டு வச்சிருந்தான். அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்து தான் மலக்குமார்களுக்கு உபதேசம் செய்வானா, பாடம் கற்பிப்பான். அவ்வளவு பெரிய இபாதத்துடையவன் ஷைத்தான். அவன் ஏன் ஷைத்தானாகப்பட்டான்? ஏன் அவன் சபிக்கப்பட்டான்? அல்லாஹ் தஆலா அவனுக்கு ஒரு கட்டளை இட்டான். ஒரு நபியை படைக்கிறேன், எல்லா படைப்புகளை விட சிறந்த படைப்பாக நான் படைக்கிறேன், அவர்களுக்கு நீ கண்ணியம் செய், மரியாதை செய் அப்படின்ட்டான். ஷைத்தான் என்ன பண்ணான்? ஆண்டவனே, உன்னை நான் வணங்கும் பொழுது குனிஞ்சி எந்திரிக்கிறதுக்கே பல ஆண்டுகள் ஆகும். இப்பேற்பட்ட வணக்கத்தை போயும் இந்த மனிதனுக்கு நான் செய்யணுமா? முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால அவன் என்னன்னா சபிக்கப்பட்டான். இது இபாதத்தே ஷைத்தானி. இபாதத்தே ரஹ்மானி என்று ஒன்று இருக்கின்றது. அது எங்கே இருக்கின்றது? சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்றது. இந்த சஹாபாக்கள் எல்லாம் யார்? இந்த சஹாபாக்கள் உடைய முந்தைய வாழ்க்கை என்ன? ஒரு ஓடையில் தேங்கி கிடக்கின்ற அசுத்தமான தண்ணீர், அதில் புழுமேயும் நாற்றமடிக்கும். இப்படிப்பட்ட அந்த சேரும் சகதியுமாக ஓடையில் தேங்கி கிடக்கின்ற தண்ணீரை யார் வீட்டு ஒட்டகை முதலில் குடிக்க வேண்டும் என்ற போராட்டத்தில் கிட்டத்தட்ட எத்தனையோ நூறாண்டுகள் ஒருத்தர் தலையை வெட்டி கொண்டவர்கள் சஹாபா பெருமக்களுடைய முந்தைய வாழ்க்கை. பொண்ணுக்கும் பொருளுக்கும் பேயாய் அலைந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சுஹபத்தில், அன்னவர்களுடைய சகவாச தோஷத்தில் எப்படி மாறியது என்றால், அல்லாஹ் திருமறையில் சுட்டிக்காட்டும் பொழுது அவர்களை நான் பொருந்திக் கொண்டேன், அவர்கள் என்னை புரிந்து கொண்டவர்கள் என்று சொல்கின்றார். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு. எப்படி இந்த வாழ்க்கை மாறிச்சு? எப்படி மாறிச்சு சொல்லுங்க. இப்போ இருக்க போல காலேஜ் இல்லை, பள்ளிவாசல் இல்லை, இந்த மாதிரி சேர் இல்லை, எல்லாம் கல்லுங்கும் முள்ளுகளும் நிறைந்த இடம், அமருவதற்கு இடம் இல்லாத ஒரு நான் சொபிஸ்டிகேட்டட் பிளேஸ். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுஹபத், அவர்களுடைய தாக்கம் இத்தகையவர்களை சஹாபா பெருமக்களாக மாற்றியது என்றால், அவர்களிடத்திலே இருந்தது இபாதத்தே ரஹ்மானி என்கின்ற காரணத்தினால். இவ்வளவு பெரிய நூறால் படைக்கப்பட்டவன், இவ்வளவு பெரிய வல்லமை மிக்கவன், அல்லாஹ்வுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவனுக்கு சிம்மாசனம் போட்டு அமர்த்தப்பட்டு அழகு பார்க்கப்பட்டவன், மலக்குமார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கெல்லாம் ஆசானாக விளங்கியவன் எப்படி சபிக்கப்பட்டான்? அவனிடத்திலே இருந்தது இபாதத்தை ஷைத்தானி. சஹாபா பெருமக்களிடத்திலே வந்தது இபாதத்தை ரஹ்மானி. இவன் நம்மள்டெல்லாம் எப்படி இருக்கணும் இபாதத்து? உங்களிடத்திலே விட்டு விடுகிறேன். இந்த கீரனூரை பற்றி ரொம்பவும் கேள்விப்படுவேன். என்னென்னமோ சொல்லுவாங்க. ஒரு 2-3 முறை நான் இங்கே வந்தவன். மறைந்துவிட்ட என் மரியாதைக்குரிய நான் அவர்களை மாமேதை என்று சொல்வேன். ஹஸ்ரத் கலீல் அஹமது கீரனூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வஃபாத்தின் போது நான் இங்கே வந்திருக்கின்றேன். நான் இப்படி சொன்ன உடனே அவருக்கும் எனக்கும் என்னமோ அண்டர்கிரவுண்ட் பாலம் இருக்குன்னு யாரும் நினைச்சிடாதீங்க. என் வாழ்நாளில் நான் அவரை பார்த்ததில்லை. என் வாழ்நாளில் ஒரே ஒரு நிமிடம் அவரோடு நான் பழகியதில்லை, அவரோடு நான் பேசியதில்லை என்பதால் இப்படி சொல்கிறேன். அவர்கள் ஒரு முறை என்னை சந்திக்க ஆசைப்பட்டார்களாம்.
ஆலிம்கள் ஒரு சில பேர் அதை தடுத்து விட்டார்களாம். இந்த போலீஸ் செக் போஸ்ட் போட்டிருக்காங்க, போலீஸ் அவுட் போஸ்ட்லாம் போட்டிருக்கா. போலீஸ் அவுட் போஸ்ட் நம்ம கூட்டத்துக்கு தேவையில்லை. அது ஏன் எங்க போடணும்னு சொன்னா, உட்காந்துருக்காரா அசத்துங்க அவங்க நூறாணி வசத்து வெளியே போயிருக்காங்களோ இது நினைச்சுக்காதீங்க. போலீஸ் அவுட் போஸ்ட் எங்க போடணும்டா 3 ஆலிம்ஸா உட்கார்ந்து அங்க போட்டுருணும். 3 ஆலிம்ஸா ஒன்று சேர்ந்து வச்சுங்க, அங்க அவசியம் போலீஸ் அவுட் போஸ்ட் வேணும். எதுக்கு சொல்றேன்டா, அந்த மாமேதை என்னை சந்திக்க எதற்காகவும் எனக்கு தெரியவில்லை. அது அல்லாஹ் அறிந்தவன், அவர் அறிந்தவர். என்னை சந்திக்க விரும்பும் போது திண்டுக்கல்ல சார்ந்த முக்கியமான 3 ஆளையும் தடுத்து விட்டாங்க. 4வது ஆளையும் கேட்டாங்க, ஏயா தடுத்த? அவர் சொன்னாரா, 2 மலை ஒண்ணு சேர்ந்துச்சு, நாமெல்லாம் தவிடு குடியா போயிருவோம். சுபஹானல்லாஹ். மார்க்கை எப்படி விளங்கும்? மார்க்கை எப்படி விளங்கும்? நேற்றிலிருந்து இன்னைக்கு மாலை ஒரு 3 மணி வரை எத்தனை தொலைபேசி கால்கள். மீலாது விழாவுக்கு போகாதீர்கள். அந்த சலீம்தீன் ஒரு சரியான மனிதர் அல்ல. அவர் ஊர்ல சில குழப்பத்தை ஏற்படுத்துறார். சகோதர பெருமக்களே, அவர் யாருலாம் எனக்கு தெரியாது. சலீம்தீனை பத்தியெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு ஹதீஸ் இருக்கின்றது, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், பாவிகளை கூட நீங்கள் தண்டிக்க முற்படாதீர்கள். யார சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. பாவிகளை கூட நீங்கள் தண்டிக்கவோ நிந்திக்கவோ முற்படாதீர்கள். காரணம், அந்த பாவிகளின் உள்ளத்தில் அல்லாஹ்வின் முஹப்பத்தும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹப்பத்தும் இருக்கும் என்று சொன்னார்கள். அதனால இவர் யாருன்றதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் அழைக்கப்பட்டது முதல்ல தெளிவா தெரிஞ்சுங்க. 35 ஆண்டு கால எனது இந்த ஈமானிய வாழ்க்கை, புது வாழ்க்கை, இந்தியாவில் இன்னும் வெளிநாடுகளில் இணைத்து சொல்கிறேன். மார்க்க சேவையில் ஒரு தொழுகை வைப்பதற்கோ, ஒரு தராவீஹ் நடத்துவதற்கோ, ஒரு பயான் பேசுவதற்கோ ஒரு 10 ரூபாய் யாரிடத்திலாவது நான் வாங்கியிருக்கின்றேன் என்று யாராவது நிரூபித்தால் அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவருக்கு நான் 10 லட்சம் ரூபாய் சன்மானம் தருவேன். எதுக்கு சொல்ல வரேன்டா, உங்க ஊர்ல நான் பேச வந்துட்டு சலீம்தீன் கிட்ட எதையாவது கவர் வாங்கிட்டு போவேன்னு யாரும் நினைக்காதீங்க. இந்த ரோடு ஃப்ரீயா இருக்கா? வேகமா என் கார் வெளியே போக நீங்களா விட்டாச்சு, புரியுதா? அதனால நான் என்னுடைய வருகை நீங்களெல்லாம் நினைக்கிறது போல சலீம்தீனுக்கு ஆதரவாகவோ வேறு எதையும் எதிர்பார்த்தோ அதெல்லாம் இல்லை. அதுக்குள்ளும் ஹராம். என்னுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறது ஈமானை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்றது, மூமீனாக இன்னொரு மூமீன்களை சந்திக்க வந்திருப்பது. என்னால் ஆன ஒரு சிறிய அர்ப்பணிப்பை உங்கள் மத்தியிலே வைத்துவிட்டு போக. அது என்னன்னு சொன்னா, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யார், எதற்காக மீலாது விழா. இதெல்லாம் இந்த மீலாது விழா கொண்டாடக்கூடாது அப்படி இப்படி கொஞ்சம் நோட்டீஸ் எல்லாம் போடுவாங்க, பேசுவாங்க. கவலைப்படாதீங்க. மீலாது விழா கொண்டாடுவதற்கு ஆதாரம் இருக்கிறதா கேட்பாங்க. கவலைப்படாதீங்க. நீ பிறந்ததற்கே ஆதாரம் இல்லை. என்னுடைய தாய் நான் 7 வயது அல்லது 8 வயது அடைந்த போது இதுதான் எங்க அப்பன்னு என்ன காட்டினா. ஆதாரம் இல்லை, நான் ஏத்துக்கிட்டேன். அப்ப நம்ம பிறந்ததுக்கே ஆதாரம் இல்லை, மீலாது விழாக்கு ஆதாரம் தேவையில்லை. மீலாது விழாவை நாம் கொண்டாட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மீலாது விழாக்கு ஆதாரம் இல்லை. காரணம், மீலாது என்பது மனிதர்களை கொண்டு கொண்டாடப்படுகின்ற ஒரு விழா அல்ல. அது அல்லாஹுவை கொண்டு கொண்டாடப்படுகின்ற ஒரு விழா.
அல்லாஹுவை கொண்டு ஒரு கொண்டாடப்படுகின்ற ஒரு விழா என்று அல்லாஹ் திருமறையில் நானும் என்னை சூழ்ந்துள்ள மலக்குமார்களும் அதை செய்கிறோம் என்று சொல்லிவிட்டானோ, அதை பற்றி பேசுகின்ற தகுதியும் அருகதையும் இந்த உலகத்தில் எவனுக்கும் இருக்கக்கூடாது. இல்லைன்னு சொல்லக்கூடாது, எவனுக்கும் இருக்கக்கூடாது. அதனால அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யாரு தெரியுமா? யாரு சொல்லுப்பாங்க? சொல்லுங்க, யாரு? சும்மா சொல்லுங்க. ஒரு 10-15 பேர் தான் என் கண்ணுக்கு தெரியுறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல, மலக்குகள் நிறைய இருக்காங்க. இவரு நான் எங்கேயோ பேசுனது கேட்டு கொண்டு வந்து சொல்றாரு. இவர் நான் பேசுறது கேட்கலன்னு வச்சுங்க டாக்டர் சாஹிப், ஆமா இது ஊரா இது அப்படின்னு. சகோதர பெருமக்களே, அது ரூஹானியுடைய சக்தியுடைய கண்களுக்கு தான் தெரியும். டாக்டர் சாஹிப் உங்களுக்கு இருக்குது அப்படியே ரூஹானி? இல்ல இல்ல, நீங்க பேசுங்க. என்ன இங்கே எங்கெல்லாம் ஸலவாத்து சொல்லப்படுகின்றதோ, எங்கெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது புகழ் கூறப்படுகின்றதோ, அங்கெல்லாம் அல்லாஹ் மலக்குமார்களின் குழுமத்தை இறக்கி விடுகின்றான். சொன்னது யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னல்லாஹ மலாயிகத்தன் யுஸய்யாஹீன ஃபில் அர்த் யுபல்லிகுனி உம்மத்தி ஸலாம். வானலோகத்தில் உள்ள மலக்குகளின் குழுமத்தை அல்லாஹ் ஆங்காங்கே நிர்மாணிக்கின்றான். என் உம்மத்தார்கள் என் மீது சொல்கின்ற ஸலவாத்தையும் ஸலாமையும் உடனுக்குடன் அவர்கள் எனக்கு எத்தி வைக்கின்றார்கள், நான் பதில் சொல்கிறேன். சொன்னது யார்? பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு காரியதரிசியை நியமித்தான். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு மலக்கை அல்லாஹ் தஆலா நியமித்தான். எதுக்கு நியமித்தான் சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு நியமிச்சான்? வஹி கொண்டு வருவதற்காக சொல்லுவீங்க, குர்ஆனை கொண்டு வருவதற்காக சொல்லுவீங்க. அதுக்கு மட்டுமல்ல, அதுக்கு மட்டுமல்ல சகோதரர்களே, பர்சனல் அசிஸ்டன்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். இதை மறுக்கிறதுக்கு யாருக்காவது இருந்தா எனக்கு வந்து பேசலாம். பர்சனல் அசிஸ்டன்ட் அவர். வஹி கொண்டு வர நிலை ஒன்று, அது வேறு. குர்ஆன் கொண்டு வந்த நிலை அது வேறு. அதுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலை அவருக்கு இருந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரியதரிசி அவர், பர்சனல் அசிஸ்டன்ட். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இமாமத் செய்யறாங்க, சஹாபாக்கள் எல்லாம் பின்னாடி நின்றாங்க. எப்படி இமாமத் செய்யறாங்க தெரியுமா? தனது காலில் காலணி செருப்பு அணிந்த நிலையில். எப்படி இமாமத் செய்யறாங்க? நீங்க யாரும் போய் பெருமானார் போட்டாங்க போய் நாளைக்கு பள்ளிவாசல்ல செருப்பு போட்டு நின்றாதீங்க. அன்றைய காலகட்டம் கல்லு முள்ளு முரடான முரட்டுத்தனமான பூமிகள். இப்படிலாம் பாய் விரிச்சு அப்படி கர்டன் போட்டு அப்படி சொகுசா விட்டுருக்காங்க பாருங்க நம்மளெல்லாம் தூங்குறதுக்கு. அப்படி அல்ல, காலெல்லாம் குத்தும், ரத்தங்கள் வடியும் முட்டிகளில் இருந்து. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? காலணி அணிந்து தொழுதுகிட்டு இருக்காங்க, தொழுக வச்சுட்டு இருக்காங்க. பின்னாடி சஹாபா பெருமக்கள் எல்லாம் தொழுகிறாங்க. தொழுகையினுடைய பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? அந்த காலணியை கலட்டி அப்படி தூர வீசினாங்க. உடனே சஹாபாக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? மடமடன்னு காலணியை கட்டி தூர வீசிட்டாங்க. இதுதான் நமக்கு சஹாபாக்கள் கூடிய வேறுபாடு. இதுதான் இபாதத்தை ஷைத்தானி இபாதத்தை ரஹ்மானி கூடிய வேறுபாடு. தொழுகை முடிஞ்சவன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்களை கேட்டாங்க, தோழர்களே, நான் காலணியை கழட்டி வீசினேன், நீங்க ஏன் வீசுனீங்க? சஹாபா பெருமக்களுடைய பதில் எப்படி தெரியுமா இருந்துச்சு? யா ரசூலல்லாஹ், நீங்கள் எதை செய்து விட்டீர்களோ ஏன் என்று சிந்திக்கிறது கூட எங்களுக்கு நேரம் இல்லை. ஏன் என்று சிந்திக்கிறது கூட எங்களுக்கு நேரம் இல்லை. உடனடியாக பின்பற்றுவதுதான் எங்களுடைய வேலை. பின்பற்றிட்டோம், வீசிட்டோம். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் காலணியில் அசுத்தம் நஜீஸ்
இருந்தது. என்ன இருந்தது? காலணியில் நஜீஸ் இருந்தது. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து அதை சுட்டிக்காட்டி அந்த காலணியை அப்புறப்படுத்த சொன்னார்கள். நான் அப்புறப்படுத்தினேன், அவ்வளவுதான் சொல்றேன். என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? யாருங்க ஏதோ ஒண்ணு சொல்லுது, ஒன்னும் தெரியல. இந்த முல்லா நஸ்ருத்தீன் ஒருத்தர் இருந்தாருங்க. முல்லா நஸ்ருத்தீன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் உண்மையிலே இருந்தாரா கற்பனை காவியமா அது தெரியாது. அது ரெண்டாவது கட்டம். அவரை பத்தி நல்ல சில கதைகள் கருத்துகளோடு சொல்வது வழக்கம். ஒரு நாள் என்ன செஞ்சாரா, தெருவில் டமடமடமடமன் ஓடுனார். ஓடும்போது சும்மா ஓடல, சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ்னு ஓடுனார். எதிரில் பார்த்தவங்களாம் கேட்டாங்களா, என்ன முல்லா நஸ்ருத்தீன் அவர்களே இப்படி ஓடுறீங்க, தலைதறிக்க ஓடுறீங்க, அது சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ்னு சொல்லிட்டு ஓடுறீங்க. இவரு சொன்னாரா, ஒண்ணும் இல்ல, என்னுடைய கழுதை காண போச்சு ஓடுறேன்டா. அவன் அந்த அறிவாளி கேட்டாரா, காணா போயிட்டு வந்து துக்கமான செய்தி தானே, ஒரு பொருள் காணா போயிடுச்சு, துக்கமான செய்தி இல்ல, நீங்க சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ்னு சொல்றீங்க. அவர் சொன்னாரா, நல்ல வேலைங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திட்டு ஓடுறேன், கழுதைதான் காணா போச்சு, அது மேல நான் இருந்திருந்தா நானும் சேர்ந்து காணா போயிருப்பேனேன்னு சொன்னாராம். மனுஷனுடைய அறிவு இன்னைக்கு இப்படிதான் இருக்கு. அது சிந்திக்கிறதுக்கெல்லாம் மனுஷனுக்கு வேலை கிடையாது. என்ன, அவன் சிந்திச்சிட்டான்னு சொன்னா அவன் மனுஷன் ஆயிடுவான் என்பதால் மனிதன் மனிதனாகவே இல்லை. அல்லாஹ் பாதுகாப்பான். இந்த விஷயத்துல என்ன விளங்குதுன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலனியில் இருந்த நஜீஸை தெரிவிக்கின்ற வேலையை கூட அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொண்டு நிலைப்படுத்தினார். அடுத்த பகுதி, தி காயின்ஸ் ஹேஸ் அதர் சைடு, நாணயத்தின் மறுபக்கம் என்னன்னு சொன்னா, சஹாபாக்கள் பெருமக்களுடைய வாழ்க்கை எதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்களோ அல்ல, அப்படி அவங்க திரும்பி அந்த கஞ்சாடையை செய்தால் கூட அப்படியே செய்து விடுவார்கள் சஹாபா பெருமக்கள். அவங்களுக்கு நமக்கும் உள்ள வித்தியாசம் இப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும். சகோதர பெருமக்களே, இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய தோற்றத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்களுடைய தோற்றத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க. அந்தரங்கத்துல பார்க்கறாங்க. என்ன செய்யறாங்க? பயம் ஆட்கொண்டு நடுநடுங்கி என்ன ஜுரம் மேலிட வீட்டுக்குள்ள ஓடுறாங்க. முஸம்மிலூனி முஸம்மிலூனி, என்னை போர்த்துங்கள் என்னை போர்த்துங்கள். இந்த மாதிரி ஒரு 2 தடவை 3 தடவை தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள நேரடியா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்தாங்க. அவங்க எப்பேற்பட்டவங்க தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல அவங்களை பத்தி சொல்லும் போது, பலம் மிக்கவர். எவ்வளவு தெரியுமா? அவருக்கு இறக்கைகள் மட்டும் 600. எத்தனை? 600 இறக்கைகள் கொண்டவர் அவர். ஹதீஸிலே சொல்லப்படுகின்றது, ஒரே ஒரு இறக்கையை விரிச்சாங்கன்னு வச்சுங்க, மகரிபில இருந்து மஷ்ரிக் வரைக்கும் க்ளோஸ் ஆயிடும். எந்த இறக்கைய? ஒரு இறக்கைய. லூத் நபின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க தெரியுமா? லூத் நபியை பத்தி தெரியுமா? தெரியுமாங்க? பேசுங்க. பயான்டா என்ன தெரியுமா? நான் மட்டும் பேசணும் அப்படின்றது கிடையாது. பள்ளிவாசல்ல ஜும்மால ஆகட்டும், இந்த மாதிரி மேடைகள் ஆகட்டும், பயான்னு சொன்னா கலந்துரையாடல். நீங்கெல்லாம் பேசாததுனாலதான் எவையவனும் உட்கார்ந்துக்கிட்டு எவையவனையும் உட்கார்த்தி வச்சுக்கிட்டு பேசலாம். அது பேரு கலந்துரையாடல். நம்ம தான் கலந்துரையாடல் பண்ணணும். நான் கேட்கும் போது நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க கேட்குறீங்கன்றதை நான் உணர்ந்துட்டு பேசுவேன். உங்களுக்கு மார்க்கம் வளரும். உங்களுடைய துவா எனக்கு நசீபை சேர்க்கும். இப்ப இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 600 இறக்கைகள். நபி லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு நபி இருந்தாங்க, அவங்களுக்கு உம்மத்துகளா இருந்தாங்க, பெரும்பாவம் செஞ்சாங்க.
அசூசையான ஒரு பாவம். அல்லாஹ் அவர்களை அழித்தொழிக்க நாடுகிறான். நாடும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு உத்தரவு போடுறான். 600 இறக்கைகளுள் ஒரு இறக்கையின் ஒரு ஓரப்பகுதியை கொண்டு அப்படி சிண்டினார்கள் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அடிச்சு தூக்கி ஆழத்து, கடலுடைய ஆழம் 300 சொச்ச ஆழத்தடியில கொண்டு போய் போட்டுச்சு அந்த கௌம். எவ்வளவு உயரத்துக்கு தூக்குச்சு தெரியுமா? வானத்தில் உள்ள மலக்குமார்கள் எல்லாம் அந்த இடத்தினுடைய சேவல் சத்தத்தை கேட்டார்களாம். அவ்வளவு உயரத்துக்கு தூக்குச்சு. அப்படி இந்த இடம் இன்னும் சதோத் அமேதா இப்படின்ற பெயர்ல டெட் சி, சாக்கடல் என்று சொல்வார்கள் ஜோர்டானிலே. நான் போய் பார்த்தேன். கல்ல தூக்கி போட்டீங்கன்னா கடல் அப்படியே அது மிதக்கும், உள்ள போவ. உப்பு இங்க இருக்கிற உப்பை விட 100 மடங்கு 15-20 மடங்கு கடுகடுப்பா கெடுக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஒரு வல்லமையை கொண்ட ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் என்று பணி செய்ய ஒரு மாபெரிய நபிக்கு, தனது தூதருக்கு அல்லாஹ் அர்ப்பணித்து தந்தானோ அதை விட ஒரு மீலாது விழா எதுவும் இல்லைங்க இந்த உலகத்துல. குர்ஆன்ல ஒரு ஆயத்து இருக்குதுங்க. என்ன ஆயத்து தெரியுமா? வரஃபஅனா லக ஸிக்ரக். எந்த சூறால வருது சொல்லுங்க பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹ். இப்படிதான் ஒரு இடத்துல மீலாது விழா பேசிட்டே இருந்தேன். ஒரு ஆளுங்க வந்தாங்க, தம்பி 5ஆவது நம்ம கொஞ்சம் சொல்லுங்க செத்து அப்படின்ட்டேன். பின்னாடி இப்படி இப்படின்ட்டேன். அப்புறம் என் ரூமுக்கு என்ன பாபா பொது இடத்துல இப்படி பண்ணிட்டீங்க, 5ஆம் கலிமாவே தெரியலையே அப்படின்ட்டார். இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால கேட்டேன், அந்த சூறா தெரிஞ்சிருக்காங்க. இப்ப யார் சொன்னது பதில்? சலீம் தீன் என்னன்னா அவர் தான் கெட்டவருங்க, அவர் தான் கெட்டவர். அலம் நஸ்ர் சூறாலாம் தெரியுது பாருங்க. வரஃபஅனா லக ஸிக்ரக் என்று ஒரு ஆயத்து இறங்குச்சு. அந்த ஆயத்துடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, நபியே உங்களுடைய கீர்த்தியை நாம் உயர்த்தி இருக்கின்றோம். அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். கீர்த்தின்னு சொன்னா உங்களுடைய புகழை நாம் உயர்த்தினோம். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க, இந்த ஆயத்தை கொடுத்துட்டு, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் உங்களுடைய கீர்த்தியை உயர்த்தினதா ஆயத்தை இறக்கியிருக்கானே, இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா. இப்ப உதாரணத்துக்கு நம்மள்ட்ட யாராவது பாபா அவர்களே சலீம் தீன் மேடையில மேய்க்க பிடிச்சி பெரிய மகான் பாபா அப்படின்றாரு, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? மாஷா அல்லாஹ் அப்படின்னு மனித இயல்பு. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, அல்லாஹ் உங்களுடைய கீர்த்தியை உயர்த்தினானே, அது என்ன நினைக்கிறீங்க யா ரசூலல்லாஹ்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் எப்படி இருந்துச்சு தெரியுமா? வல்லாஹு அஅலம், அதை அல்லாஹ் அறிந்தவன் என்று தலை சாச்சாங்க. கீழே என்ன சொன்னாங்க? அதை அல்லாஹ் அறிந்தவன் என்று தலையை கீழே சாச்சாங்க. அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்தது, இதா ஸுகிர்து ஸுகிர்து மை. அல்லாஹ்வுடைய தூதராகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இந்த உயர்வு மட்டுமல்ல, எங்கெல்லாம் அல்லாஹ்வாகிய நான் பேசப்படுகின்றேனோ அங்கெல்லாம் உங்களை உயர்த்தி வைப்பேன் என்று அல்லாஹ் உத்தரவு போட்டான். இதுதாங்க ஒரிஜினல் மீலாது விழா. நம்ம கொண்டாடுறதெல்லாம் முனாஃபிக்தன மீலாது விழா. உண்மையான நேசத்தும் முஹப்பத்தும் ஒரு மூமினுடைய உள்ளத்தில் இருந்திருந்தால், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் என்ற அல்லாஹ்வின் வான்மறை சொன்னதை மௌலவி அவர்கள் சுட்டிக்காட்டினார்களே, அந்த வான்மறை ஃபுர்கானின் வேத வசனத்தை மதிக்கின்ற ஒரு மாண்பு உண்மையிலேயே ஒரு மூமினிடத்தில் இருந்திருந்தால், மீலாது விழா நடத்துகின்ற இந்த சலீம் தீன் யாரோ எவரோ நடத்தப்படுகின்ற மீலாத் என்ன, யாரை பற்றி விழா என்ற ஒரு உணர்வு
ஒரு மானம், ஒரு ரோசம், ஒரு உண்மை மூமினுக்கு வர வேண்டும். எத்தனை மீலாது விழா மேடைகளிலே மாற்று மத சமுதாயத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாராட்டி பேசுகின்றதை பார்த்தீர்கள் அல்லவா? புகழ்கின்றதை பார்க்கின்றீர்கள் அல்லவா? நமக்கு அறிவு வேண்டாம். நமக்குள் 1000 வேறுபாடு இருக்கலாம், கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், நம் மத்தியிலே பிரச்சனைகள் கூட இருக்கலாம். சகோதர பெருமக்களே, நாம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம்? அதான் விஷயம். மீலாது விழான்னு சொன்னா அது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறது. எல்லோரும் கட்டுப்பட்டாக வேண்டும். ஒரு கட்சியிலே மெம்பர்கள்லாம் இருக்கிறாங்க, உறுப்பினர்கள்லாம் இருக்கிறாங்க. 2 கோஷ்டி 3 கோஷ்டின்னு சொல்றான் உலகிய நடப்புகள். ஆனால் பிரதான விஷயம் என்று வந்துவிட்டால் அந்த கோஷ்டி பூசலை மறந்தவன் என்ன செய்யறான்? ஒன்று கூடி விடுகின்றான், தனது கட்சியின் தலைமைக்கு நாம் கட்டுப்பட்டாக வேண்டும் என்று. இது சாதாரண ஒரு துனியாவுடைய விஷயத்தில் இப்படிப்பட்ட உணர்வு இருக்கின்றது என்று சொன்னால், மூமின்களுடைய ஈமானிய விஷயத்தில் எப்படிப்பட்ட உணர்வு இருக்க வேண்டும்? இதை சுட்டிக்காட்ட நான் இதை சொல்கின்றேன். நான் யாரையும் குறை சொல்லியோ யார் மீது எனக்கு கால் போடவோ கிடையாது. நேற்று எனக்கு போன் செய்த அத்தனை நண்பர்களுக்கும் நான் நன்றி சொல்வேன். முதலில் இந்த விழா அவர்களே அவர்களே என்றெல்லாம் நான் படிக்கிறது இல்லை. இந்த நோட்டீஸை கையில் வச்சுட்டு படிப்பும் இல்லை. தலைவர் அவர்களே, செயலாளர் அவர்களே, நான் அதெல்லாம் படிக்க மாட்டேன். ஆனால் இந்த மீலாது விழாவின் மூலம் மிகுந்த கண்ணியமும் மரியாதையும் இந்த ஊர் மக்கள் ஒவ்வொருவர் மீதும் எனக்கு உண்டு. குறிப்பாக நான் முதலில் நன்றி சொல்ல வேண்டும் என்றால், ஒரு ஆலிமுடைய பண்பாடு இப்படித்தான் இருக்க வேண்டும். இந்த ஊரினுடைய பிரதான பள்ளிவாசலின் தலைமை இமாம் அவர்களுக்கு நான் நன்றியும் துஆவும் சொல்வேன். பிறகு இந்த ஊர் மக்களை வாழ்த்துவேன். இது எதுவும் சொன்னா நம்மளுடைய உணர்வுகள் எல்லாம் இப்படிதான் இருக்கும். மீலாது விழா என்பது நாம் கொண்டாடி அவர்களுக்கு பெருமை இல்லை. ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா என்ற ஒரு சஹாபி இருந்தார்கள். அவர்கள் ஒரு கவி பாடினார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து ஒரு நேரடியாகவே பாடினார்கள். அப்படி அவர்கள் சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களை புகழ்வதை கொண்டு, உங்களை நாங்கள் புகழ்வதை கொண்டு உங்களுக்கு ஒன்றும் பெருமை சேர போறதில்லை. மாறாக உங்களை புகழ்வதை கொண்டு நாங்கள் எங்களை பெருமைக்குரியவர்களாக ஆக்குகின்றோம் என்று சொன்னார்கள். அந்த உணர்வு வரும் சகோதரர்கள். கொள்கைகள் எப்படி வேணாலும் இருக்கலாம், எந்த ஜமாத்தாவும் நாம் இருக்கலாம், அது முக்கியம் அல்ல. இன்று மாற்று மதர்கள் எல்லாம் போற்றக்கூடிய விழா மீலாது விழாவாகும். இப்போ நமக்கு எவ்வளவு இருக்கணும்? நாம ஒன்று கூடணும். இங்க பார்த்தீங்களா கூட்டத்தை, ஒரு பெருமை இருக்கு, ஒரு மனராகத்திற்கு அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்ல வேண்டும். சிறுவர்கள் எல்லாம் அருமத் கேட்கின்ற ஒரு சூழ்நிலை, தாய்மார்கள் எல்லாம் கேட்கின்ற ஒரு சூழ்நிலை. அல்லாஹு தஆலா நம்மளுடைய ஈமானை, நம்மளுடைய அமல்களை, நம்மளுடைய இபாதத்துகளை இபாதத்தை ரஹ்மானியில் சேர்ப்பானாக. சகோதரர்களே, இபாதத் என்றால் என்ன தெரியுமா? முஹப்பத் தான் இபாதத். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், முஹப்பத் தான் இபாதத். சும்மா தொழுதவுடன் வந்துறார். உங்களை அல்லாஹ் குர்ஆன்ல தொழு என்று ஆணையிடுகின்றான். தொழுகுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள், அவ்வளவுதான் அல்லாஹ்வுடைய வேலை. ருக்கு செய்ய அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான் குர்ஆன்ல உங்களுக்கு. அப்படி இருக்கா மூலனா? சுஜூத் செய்ய சொல்லி கொடுக்குறானா? இதை சொல்லிக் கொடுத்தது யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதான் அல்லாஹ் சொன்னான், எங்கெல்லாம் நான் உயர்த்தப்படுகின்றேனோ, நான் பேசப்படுகின்றேனோ, முஹம்மதே எனது ஹபீபே, அங்கெல்லாம் உங்களை உயர்த்துவேன். பிறந்த உடனே என்ன செய்யணும்? குழந்தைக்கு பிறந்த உடனே என்ன செய்யணும்? சொல்லுங்க. வாங்கி சொல்லணும். எந்த காதுல? வலது காதுல. பாங்கு சொன்ன மாத்திரத்தில் உங்களுடைய தலைவிதி இடது காதில் இகாமத்து சொல்ல வேண்டும். பாங்க என்ன சொல்றீங்க? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வந்துச்சு. அல்லாஹ் வந்துட்டா உங்களுடைய தலைவிதி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொல்லியாரு.
இதுதான் அல்லாஹ் சொன்னது. எங்கெல்லாம் நான் வருவேனோ அங்கெல்லாம் நீங்க வருவீங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்புறம் மௌத்தாகும். என்ன ஆகும்? மௌத்தாகுமா? மௌத்தாகுமா? சுபஹானல்லாஹ். சில பேர் வாழ்றான், மௌத்தே அவனுக்கு இல்லைன்னு சொல்றான். மௌத் என்ற சிந்தனையை மறந்த நிலையில் மட்டுமல்ல, அறுத்தெறிந்த நிலையில் மனிதன் சென்று கொண்டிருக்கின்றான். அதில் முஸ்லிம் பிரதானமான மாணவன், ரொம்ப ஹிம்மத்தானவன். அல்லாஹ் நம்முடைய மௌத்துகளை அழகுபடுத்துவானாங்க. இந்த ஊரை சார்ந்த ஹஜ்ரத் கலீல் அஹ்மது கீரனூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மௌலானா அவர்களுக்கு எந்த மௌத்தை அல்லாஹ் கொடுத்தானோ, எப்படி கொடுத்தானோ அப்படி நமக்கும் கொடுப்பானாங்க. என்ன மௌத்து? அவர் நல்லவரா கெட்டவரா எனக்கு தெரியாது. வாழ்நாளில் நான் பார்த்ததில்லை, அவரோடு நான் பழகியதில்லை, பேசியதில்லை. அவங்களை குளிப்பாட்டும் போது நான் உள்ள இருந்தேன். அந்த நசீப் எனக்கு கிடைச்சது. சக ஆலிம்கள் என்னை பிடிச்சி உள்ள இழுத்துட்டாங்க. கலிமா தையிபாவுடைய மௌத், கவுல், அதான் ரொம்ப முக்கியம். இபாதத்தை ஷைத்தான் இருந்துச்சுன்னு வச்சுங்க, பிடிக்க வேண்டிய இடத்துல அல்லாஹ் பிடிச்சிடுவான். இபாதத்தை ரஹ்மான் இருந்துச்சுன்னு வச்சுங்க, எந்த இடத்துலயும் அல்லாஹ் பாதுகாத்துருவான். நம்ம வாழ்க்கைக்கு எது தேவை? இப்போ இபாதத்தை ரஹ்மான் முஹப்பத்தோடு இருந்தாதான் இபாதத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத் இல்லைன்னு வச்சுங்க, இபாதத்தை இல்லை. நோட்டீஸ் வேண்டாம் போடப்ப யாராவது, முஹப்பத் இல்லைன்னா இபாதத்தை இல்லை. ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹ் எல்லா விஷயத்தையும் ஃபர்லாக்கி தந்திருக்கிறான். அல்லாஹ் கட்டளை இடுகின்ற வேலையை தான் அல்லாஹ் செய்திருக்கிறான். செயல் வடிவம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. வஅதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், இதுதான் அல்லாஹ்வுடைய வேலை. இதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்காக வேண்டிய ஹஜ்ஜையும் உம்ராவையும் செய்யுங்கள், அவ்வளவுதான். இஹ்ராம் கட்ட சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கானா? சை என்று சொல்லக்கூடிய தொங்கோட்டத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றானா? சஃபா மர்வாவை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான். ஓடுறதை பற்றி அல்லாஹ் சொல்லி கொடுத்தானா? மினாவில் தங்குவதை பற்றி அல்லாஹ் சொல்றானா? முஸ்தலிஃபாவில் இருக்கையில் இருக்கிறது பற்றி அல்லாஹ் சொல்றானா? இல்லை. அதை சொல்லி தந்தவர்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதை அல்லாஹ் இபாதத்தாக்கி வச்சிருக்கான். ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போயிட்டு நான் முஸ்தலிஃபால தங்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தா அவன் பேர் ஹாஜியா? சகோதர பெருமக்களே, ஒரு யுத்தம் முடிந்து பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. கொஞ்ச நேரம் தூங்கணும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியின் பெயரை கேட்ட மாத்திரத்தில் ஸலவாத்து சொல்லி பழகுங்க. சொல்லுங்க, ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னு சொன்னா உங்களுடைய ஸலவாத்து உடனுக்குடனே எத்தி வைக்கப்படுது. உங்களுடைய ஸலவாத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க. உமர் கத்தாப் நாயகன் பக்கத்துல நின்று கேட்டாங்களாம், யா ரசூலல்லாஹ், நம்ம தான் மௌத்தா போய் இருக்குமே, நம்ம தான் எனது ஹயாத்தை அல்லாஹ் திருப்பி கொடுத்து பதில் சொல்ல செய்வான்னு சொன்னாங்க. ஒரு இடத்துல பத்ர் யுத்தம் பத்தி தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹாஜிகள் இருக்கீங்களா? இங்க கை தூக்குங்க பார்க்கலாம். யார் ஹாஜி? அல்லாஹ் உங்களுடைய ஹஜ்ஜை நேர்த்தியான ஹஜ்ஜாக, நாளை மறுமைக்கு உதவக்கூடிய ஹஜ்ஜாக ஆக்கி வைப்பாங்க. நீங்க அந்த பத்ருடைய கிணறுகிட்ட போக முடியாது, லாக் பண்ணி வச்சிருக்கான். நான் அரசாங்க விருந்தினனாக போயிருந்த காரணத்தினாலும், நான் வேறு ஒரு பணியில் இருக்கிற காரணத்தினாலும் நான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறேன். அந்த பத்ர் யுத்த கிணறு ஒன்று இன்னைக்கு இருக்குது, பத்திரமா இன்னைக்கு இருக்குங்க. இந்த போர் முடிஞ்சு, பத்ர் போர் எல்லாம் முடிஞ்சது, குஃபார்களுடைய பணம் குவிஞ்சு கிடக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், 3 நாள் ஆகி போச்சு, ஒரே நாத்தம் அடிக்குது, போன அழிவி நாத்தம் அடிக்குது, இது என்ன செய்யணும்? அந்த அருகில் இருக்கிற அந்த கிணத்துல கொண்டு போய் தூக்கி போடுங்க எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ். சரிங்களா? போனமெல்லாம் போடப்பட்டுருச்சு. அஸ்ர் தொழுதுட்டு அப்படியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. அந்த கிணற இப்படி எட்டி பார்த்தாங்க. என்ன இருக்கு அந்த கிணறுல?
சொல்லுங்க, அழகா சொல்லுங்க. என்ன இருக்கு? எந்த மையத்தை? குஃபார்களுடைய நாட்டம் எடுத்த அழுகிய பிணம். மையத்துக்கும் போனத்துக்கும் வித்தியாசம் இருக்குங்க. மௌத்துக்கும் சாவுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. அல்லாஹ் அக்பர். அது போன இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்தாங்க. யா அஹ்லல் ஹலீத். யார் பேசுறது? ரசூலுல்லாஹ் பேசுறாங்க. யாரை பார்த்து? அழுகிய நாத்தம் முடிச்ச பணத்தை பார்த்து பேசுறாங்க. யாருடைய பணம்? குஃபார்களுடைய பணம். கிணற்றுவாசிகளே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீங்கள் ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டீங்க. மீலாது விழாவை எதிர்க்கிறானே அவனை போல, மௌலூது கூடாதுன்னு சொல்றானே அவனை போல ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டீங்க. அல்லாஹ் அவனது தூதருக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டான், உங்களுக்கு சொன்ன வாக்குறுதியையும் நிறைவேற்றி விட்டான் சொன்னாங்க. யாரை பார்த்து? குஃபாரு அழுகி போன நாட்டம் முடிச்ச புணத்தை பார்த்து. உமர் ரலியல்லாஹு தஆலா பக்கத்துல கேட்டாங்க, யார ரசூலல்லாஹ், இது செத்த புணமாச்சே என்றாங்க. என்ன கேட்டாங்க? நீங்க பேசுறீங்களே என்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்கின்றார்கள், யா உமர், தெரிந்து கொள்ளுங்கள், நான் பேசுகின்ற பேச்சை அருகாமையில் இருக்கின்ற நீங்கள் கேட்பதை விட 100% பவர்ஃபுல்லாக அந்த பிணங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றன என்று சொன்னார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமா யன்திகு அனில் ஹவா, அல்லாஹ் சொல்கின்றான். யார் அந்த தூதர் தெரியுமா? தன் மனோ இச்சைப்படி உளர மாட்டார். அல்லாஹ் சொன்ன வாக்குறுதியைத்தான் உங்கள் மத்தியிலே பேசுவார். அந்த ரசூல் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? 100% பவர்ஃபுல்லா அந்த பணம் கேக்குதுன்றாங்க. கேடுகட்ட குஃபாரின் அழுகிய நாத்தம் பிடித்த அந்த பிணத்துக்கு அந்த பவர் அல்லாஹ் வச்சிருக்கிறான்னு சொன்னா, உலகத்தின் உத்தம தூதர், ஈருலகத்தின் சர்தாராகிய என் உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பவர், அதை பேசுகின்ற யோக்கியம் தகுதி எவனுக்கும் இல்லையடா. முதல்ல யோக்கியம் வேணும். பெருமானாரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பொறுக்கிகளிடத்தில் தெரிந்து கொள்வதில்லை. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். செல்லுங்கள், அபூபக்கர் சித்திக்கிடத்திலே தெரிந்து கொள்ளுங்கள். பண்பு நபி யார் என்பது உங்களுக்கு தெரியும். ஹஸரத் உமர் இப்னு ஹத்தாபிடத்திலே தெரிந்து கொள்ளுங்கள். உத்தம தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் யார் என்பது உங்களுக்கு தெரியும். உஸ்மான் இப்னு அஃபானிடத்தில் தெரியுங்கள். உன்னத நபியை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஹஸரத் அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்களிடத்திலே கேளுங்கள். அற்புத நபி யார் என்பது உங்களுக்கு தெரியும். சஹாபா பெருமக்கள் மட்டுமல்ல, தாபியீன்களிடத்திலே கேளுங்கள், தபா தாபியீன்களிடத்திலே கேளுங்கள். ஹஸரத் உவைஸுல் கர்னி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே கேளுங்கள். அஹ்மது ரசூலுல்லாஹ் யார் என்று உங்களுக்கு தெரியும். யார் தெரியுமா? உவைஸுல் கர்னி என்பது யார் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அவர் ஒரு சஹாபி அல்ல, தாபியீன். காரணம், சஹாபி என்ற அந்தஸ்து யார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து விட்டார்களோ, உடன் இருந்து விட்டார்களோ அவர்களுக்கு தான். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கும்போது உவைஸுல் கர்னி இருக்கிறாங்க, பார்க்கவில்லை. ஏன் பார்க்கல? ஏன் பார்க்கல தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? உவைஸுல் கர்னி அவங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது பிள்ளைகளுக்கு அவங்க பேர் வச்சிருக்கீங்களா? இந்த ஊர்ல, இந்த ஊர்ல பேர் இருக்கா? கீரனூர்ல உவைஸுல் கர்னைன்னு பேர் இருக்கா குழந்தைகளுக்கு? அது வேண்டாம். உவைஸுல் கர்னைன்னு வச்சிருக்கா? உவைஸுன்னா நம்ம பக்கத்து ஊர்ல இல்ல அப்துல் காதர் மகன் உவைஸுன்னு கூட நினைச்சுக்குவோம். அம்மாப்பேட்டை சித்திக்குரிய மகன் உவைஸுன்னு கூட நினைச்சுக்குவோம். உவைஸுல் கர்னைன் என்று சொல்லக்கூடிய ஒரு தோழர் இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திலே அவங்க இருந்தாங்க. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்தவர் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு இருந்தவர் இல்லை.
ஹர்னைன் என்ற ஒரு கிராமத்தை தன்னுடைய தாயின் ஹிதுமத்தில் அவர்கள் தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு கடிதம் எழுதுறாங்க, யார் ரசூலுல்லாஹ், உங்களை நான் வந்து பார்க்கணும், எனது தாய் இப்படி குற்றூரும் கோயிலூருமாக இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் எழுதிட்டாங்க, வேண்டாம், என்னை பார்க்க வேண்டாம். அதை விட முக்கியம் எதுல இருக்கு? தாயுடைய ஹிதுமத்தில் இருக்கு. நாளைக்கு உருசு போடுறீங்களா அந்த ஊர்ல? நாளைக்கு இந்த ஊர்ல உருசா? சலீம்தீன் அண்ணன் இங்க வாங்க. அடேங்க அப்பா, சொல்லும் போதே பாருங்க எப்படி. முஹையத்தீன் ஆண்டகை உருசு. முஹையத்தீன் ஆண்டகை என்ன செஞ்சாரு? அடேங்க அப்பா, போடு சக்க. அப்புறம் அப்படி, அப்புறம் சுபஹானல்லாஹ், அப்புறம் வழிமாறுகளின் தலைவர், அப்புறம் இதெல்லாம் எப்படி அவர் கிடைச்சிச்சு? சிறப்பு நாளையும் கிடைச்சிச்சு. ஞானத்திலையும் நான் இல்லைன்னு சொல்றேன். சண்டை போட போறீங்களா? இல்ல, இவர் சொன்னதெல்லாம் பொய். இவர் சொன்னதெல்லாம் இந்த நோட்டீஸ் போடுறவங்களுக்குலாம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும், பரவாயில்ல நம்ம கோஷ்டி போல வந்திருக்கிறவரு. உன்னுடைய கல்வி அந்த முஹையத்தீன் அல்ல, அந்த முஹையத்தீன் காலில் அணிந்த செருப்புக்கு கூட வராது. அதனால சந்தோஷப்பட்டாது எங்கேயாவது. அந்த முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானிக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்து ஏன் கிடைச்சு தெரியுமா? ஏன் கிடைச்சு தெரியுமா? தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சுக்கணும். தெரியும், ஞாபகம் இல்லை. என்ன ஆர்டிஓ சாஹிப் அப்படிதானே? தெரியும், ஞாபகம் இருக்காம தெரியாமல இருக்க. தாயின் சொல்லில் தனது வாழ்க்கையை நிர்மாணித்தவர்கள், அதனால அவங்களுக்கு அப்படி கிடைச்சிச்சு. உங்க தாய் என்ன செஞ்சாங்க? நாகரடி பாட்டை பாடிடாதீங்க யாராவது. ஜெயிலானி மாதிரி, அண்ணன் மாதிரி ஆளு உயிரே போனாலும் என்ன சொன்னாங்க? பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புறாங்க. இதை பேணினார்கள். அல்லாஹ் தஆலா அவனுக்கு கொடுத்த தரஜா அந்தஸ்தே இதன் அடிப்படையில் தான். இப்போ உவைசுல் கர்னி ரலியல்லாஹு தஆலா அவங்க ரசூலுல்லாஹ் கடிதம் எழுதினாங்க. ரசூலுல்லாஹ் பதில் எழுதிட்டாங்க, வந்து நீங்க வரக்கூடாது, என்னை பார்க்கறத விட மேலான பதவி தாயினுடைய ஹிதுமத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலம் வரை அவங்க பார்க்கல. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களை கூப்பிட்டாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லலையா? யார் நபியின் மீது நபியின் திருநாமத்தை கேட்ட மாத்திரத்தில் ஸலவாத்தை சொல்லவில்லையோ அவன் நாசமடையட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆமீன் என்று சொல்லப்பட்டது. உத்தரவிட்டவன் ஆலத்தின் அதிபதி. துஆவை செய்தவர் சாதாரணமானவர் அல்ல. வானவர் கோமான் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஆமீன் சொன்னவரும் சாதாரணமானவர் அல்ல. உலகத்தை உய்விக்க வந்த தூதர், ஈருலக இரட்சகர், என் உயிரிலும் மேலான தாஹா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால ஸலவாத் சொல்லுங்க. ஸலவாத் சொன்னீங்க உங்க வாழ்க்கையில் ஈடேற்றம். ஸலவாத் சொன்னீங்க உங்களுடைய முகத்தில் மறுமலர்ச்சி. ஸலவாத் சொன்னீங்க உங்களுடைய ஈமானில் நூறானியத். இல்ல லானத் இறங்கி, அது ஒரு சில மூஞ்சிகள் எல்லாம் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட குரூப் கூப்பிட்டு அப்படி அந்த முகத்தை அப்படியே மேலிருந்து கீழே பாருங்களேன். உலகத்தில் உள்ள பூரா லானத்து அது மேல இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? அவன் சிந்திக்கிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான ஸலவாத்தை. நம்ம அப்படி இருக்க கூடாது. இப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா யாரு தெரியுமா உங்களுக்கு? உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய சிறப்பு ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். சரிங்க, அப்புறம் ஆமா, ஏன் சொன்னா அவர் என் கூட வந்திருக்காரு. என்னை யாராவது தொட்டா அவர் வெற்றவர். போலீஸ் கிரீஸ் ஏதாவது போட்டு புக் பண்ணிட்டு போறாங்க. என்ன அல்லாஹ் அக்பர். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன சிறப்புக்கெல்லாம் உரியவர். என்ன அதை விட மிகப்பெரிய உயர்வு உன்னதம் என்னன்னு சொன்னா, எனக்கு பின் நபியாக அனுப்பப்பட வேண்டிய ஒரு நிர்பந்தம்
அல்லாஹ்வுக்கு ஏற்படுமேயானால் ஹத்தாபின் மகன் உமரை அல்லாஹ் நபியாக்கி விடுவான் என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தண்ணி வேண்டாம், இந்த தண்ணியை குடிச்சிட்டு அப்புறம் ஃபீஸ்ன்னு சொல்லுவீங்க. ஆமா, இங்க பாத்தங்க, எல்லாரும் பாத்தங்க, வீட்டுல இருந்து பால், வீட்டுல இருந்து தண்ணி, சொந்த வாகனம், சொந்தமா டீசல் போட்டு வந்திருக்கிறேன். சலீம் தீன்ட்டு அல்லாஹ் மீது சத்தியமா நான் ஒண்ணும் வாங்கல. உங்க ஊருக்கு வந்திருக்கிறேன். நான் பேசி முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு புத்தகம் கொடுப்பேன். என்னுடைய தகப்பனார் மாமேதே, அல்லாஹுவின் இறைநேசர், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என் தகப்பனார் அல்லாஹ்வின் இறைநேசர். அவருடைய மௌத்துல நிறைய பேர் வந்தாங்க. இந்த மௌத்துல எல்லாம் கேட்பாங்க பாருங்க, ஏதாவது செஞ்சுதான் மன்னிச்சிங்க. அதெல்லாம் நான் கேட்கல, கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். என்னுடைய வெப்சைட்ல போய் பாருங்க, அந்த பயான் இருக்கும். யாரும் என் தகப்பனாருக்கு துவா செய்ய வேண்டாம், என் தகப்பனின் மையத்தை கொண்டு அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பான்னு சொன்னேன். சொல்றதுக்கு ஆண்மை வேண்டும். அப்படிப்பட்டவர் என்னுடைய தகப்பனார். தன்னுடைய வாழ்க்கை, பிறப்பு, அவருடைய வாலிபம், வயோதிகம் அத்தனையும் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் பொருத்தமானதாக இருந்த காரணத்திற்கு ஒரே அடையாளம், உங்கள் முன் நான் அல்லாஹ்வையும் ரசூலையும் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அவங்க எழுதின ஒரு புத்தகம் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன். அந்த புத்தகத்தினுடைய விலை 2002 60 ரூபாய். இப்ப என்ன, இப்போ 2014. அப்ப எவ்வளவு வச்சுக்கலாம் அந்த புத்தகத்தினுடைய விலை? 120 ரூபா. நிறைய பேர் ஆண்டு பாக்குறாங்க, பயந்து ஒரு புத்தகம் விற்க வந்திருக்காரு போல இருக்கு. இல்ல, உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கேன். அந்த புத்தகத்தினுடைய விலை 60 ரூபாய். 2002 இந்த சலீம் தீன் அண்ணன் ஒரு பொய்யை சொல்லி விட்டார். இவர் டாக்டரோட சேர்ந்து என்ன பொய்? மக்கள் 150 பேர் உட்காருவாங்க பாவான்ட்டார். நான் 150 புத்தகம் மட்டும் கொண்டு வந்துட்டேன். இஸ்ராப் செய்யக்கூடாது இல்லையா? 60 ரூபாண்டா 150 புத்தகம் என்ன விலை சொல்லுங்க? எவ்வளவு ஆச்சு? ஆமா. அப்புறம் உங்களுக்கு எல்லாம் ஒரு இஸ்லாமிய காலண்டர் கொண்டு வந்திருக்கிறேன். இதெல்லாம் சேர்த்தா தோராயமா ஒரு 10,000 ரூபாய் இந்த மக்கள், என்னுடைய சமூக மக்களுக்கு, ஈமானுடைய என்னுடைய சகோதரர்களுக்கு, என்னுடைய தாய்மார்களுக்கு, என் நேசத்திலும் அன்பிலும் வாழ்கின்ற உங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுத்து பயான் பேச வந்திருக்கிறேன். அமைதியா ஒழுங்க கேளுங்க. அது அவரு கூடிய ஜதுப்பு. ஆமா, அவர் என்ன சொல்றாரு கேட்டீங்களா? அர்த்தம் என்ன தெரியுமா டாக்டர்? அதுக்கு என்ன அர்த்தம்? அதான் முஸ்லீம் லீக்கே இதே தானே சொல்லிட்டு கிடக்குறீங்க எல்லாரும். எதுக்கு நாரே தக்பீர் சொல்றாங்கன்னு இவங்களுக்கு தெரியல, அல்லாஹ்வுக்கு எதுக்கு சொல்றான்னு அவனுக்கு தெரியல. இப்படி போச்சுமா, அல்லாஹ் பாதுகாப்பானாக. என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், எங்கேயோ போயிருச்சு. உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் எனக்கு பின் நபியாக அனுப்ப வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டா அல்லாஹ் யார் அனுப்புவான்னு சொன்னாங்க? இன்னொரு இடத்துல சொன்னாங்க, அல்லாஹ் உமரின் நாவில் தனது திருமறையின் பேசுறான்னு சொன்னாங்க. அல்லாஹ் உமரின் நாவில் பேசுறான்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படிப்பட்ட உயர்ந்த சஹாபி ஹஜரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா. அதை விட அவருக்கு மிகப்பெரிய உயர்வு எதில் கிடைத்தது தெரியுமா? அல்லாஹ்வின் மீது சத்தியமாக துணிவுடன் சொல்கின்றேன், எங்கள் மாணவி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இருப்பிடத்தில் அவங்க குடிகொண்டிருக்கின்ற காரணத்தினால். அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் கூப்பிட்டாங்க. தனதுடைய ஜுப்பா கமிசை கட்டி கொடுத்தாங்க. இதை பத்திரமா வச்சுங்க. உவைசுல் கர்னைன் என்று சொல்லக்கூடிய எனக்கு நேசம் மிகுந்த ஒரு தோழர் வருவார். இந்த ஜுப்பாவை கொடுத்து உமராகிய உங்களுக்கு துவா செய்ய கேட்டுக்கொள்ளுங்க. எப்படி கரெக்டா ஃபாலோ பண்ணணும்? எப்படி சொன்னாங்க? யாருக்கு? உமர் கத்தாப் யார்? பெரிய நபியா, இரண்டாம் கலீஃபா, நபியாக அனுப்பப்பட வேண்டிய நிர்பந்தம் இருந்தா அல்லாஹ் நபியா அவங்களதான் ஆக்கியிருப்பான்னு சொல்லிட்டாங்க.
உமரின் நாவில் அல்லாஹ் பேசுகிறான்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் எத்தனையோ சிறப்பு சொல்லியிருக்காங்க. அதை விட மாபெரிய சிறப்பு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னுக்கு பின்னாடி படுத்திருக்காங்க. புரியுதா? அப்படிப்பட்ட உமரை என்ன சொல்றாங்க ரலியல்லாஹு தஆலா அவங்க ரசூலுல்லாஹ், இந்த ஜுப்பாவை கொடுங்க. யார் இடத்துல? உவைசுல் கர்னி இடத்துல கொடுங்க. உங்களுக்கா எனக்கு சலாம சொல்லுங்க, உங்களுக்காக துஆ செய்ய சொல்லுங்க. ஏற்றுக்கொண்ட யார சொல்லலாம், செஞ்சிடறேன். அப்ப அபூபக்கர் சித்திக் நாயகம் பக்கத்துல கேட்டாங்க, யார சொல்லலாம்? நான் பாப்பனா? நீங்க பார்க்க மாட்டீங்க, உமரும் அலியும் அவங்கள பார்ப்பாங்க சொல்லிட்டார். முடிஞ்சு. இப்ப கேட்டாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க, யார சொல்லலாம்? நீங்க சொல்றதை ஏத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு உங்களுடைய ஜுப்பாவை கொடுத்து உங்களுடைய சலாமை சொல்லி நானும் எனக்காக துவா செய்ய கேட்டுக்கொள்ற அளவுக்கு அவங்க யார்? அவங்களுடைய அமல்கள் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர் யார் தெரியுமா? உவைசுல் கர்னைன் யார் தெரியுமா? அவர் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி விட்டால் வானலோகத்தில் அரிசியில் உள்ள அத்தனை கதவுகளும் திறந்துவிடும். என்னுடைய உம்மத்தார்களில் பெரும்பகுதியானவர்கள் அவர்களுடைய துஆவில் மன்னிக்கப்படுவார்கள் என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யார் அந்த முஹம்மத்? வமா யன்திகு அனில் ஹவா, தன் இஷ்டப்படி பேச மாட்டார், அல்லாஹ் சொன்னதை மட்டுமே சொல்வார் என்று வான்மறை பறைசாட்டுகின்ற முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த பாக்கியம் எப்படி கிடைச்சது அவருக்கு? தாயின் ஹிதுமத்தில். எந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயின் சிறப்பை பற்றி என்ன சொன்னாங்களோ அதை பின்பற்றிய காரணத்தினால். இப்ப அந்த இபாதத் என்ன? இபாதத்தே ரஹ்மானி. புரியுதுங்களா? அதனால முஹப்பத் தாங்க இபாதத். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உள்ள முஹப்பத்துடன் கூடிய இபாதத் தான் இபாதத்தே ரஹ்மானி. முஹப்பத் இல்லைன்னு வச்சுங்க, நாளை கபரில் பெரும் தொல்லை. முஹப்பத் இல்ல, கபரில் பெரும் தொல்லை. கபரில் வச்ச உடனே என்ன நடக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நடக்கும்? கபரில் கொண்டு போய் முதல்ல என்னையும் ரெண்டாவது உங்களையும் வைப்பாங்க. என்ன நடக்கும் கபரில்? என்ன கேள்வி? ரப்புக்க, அப்புறம் நபியுக்க. எத்தனை கேள்வி? 3 கேள்வி. இப்படியே அஜர்த்து மார்க்க சொல்லி கொடுத்து எல்லாம் பழகி வச்சிருக்கிறாங்க. 3 கேள்வி என்பது முக்கியம் அல்ல சகோதரர்களே. ஒரு காட்சி அங்கே நடக்கும். ஒரு காட்சி அங்கே நடக்கும். கிபிலாவின் திசையில் ஒரு உருவம் காட்டப்படும். யார் இவர்? இபாதத்தே ரஹ்மானி உங்களுக்கும் எனக்கும் இருக்குமே ஆனால், முஹப்பத்தே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத் உண்மையிலேயே உங்களுக்கும் எனக்குமே இருக்குமே ஆனால், நாம் உடனடியாக சொல்வோம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று. அல்லாஹ் இந்த வாக்கியத்தை முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் அருள்பாலிப்பானாக. இந்த இபாதத்திற்கு தான் சொல்ல முடியும். இல்ல லாத்ரி அப்படின்னு என்ன சொல்லலாம், எனக்கு தெரியாது அப்படின்னு எட்டி ஒரு மிதி. சும்மா அந்த மிதி எப்படி? ஜீகுவா. ஆமா, 500 மலக்குகள் சேர்ந்த மிதி தான். ஞாபகம் வச்சுங்க. ஆக இபாதத்து முஹப்பத் இருந்தாதான் இபாதத்துங்க. ஒரு இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போரை முடிச்சுட்டு வராங்க, ரெஸ்ட் எடுக்கணும். ஹஜ்ரத் அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் என் மடியில படுத்து தூங்குங்க, என் மடியில படுத்து தூங்குங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியில படுத்து தூங்குறாங்க. தூங்கும் பொழுது என்ன ஆகுது? தூங்கிக் கொண்டே இருக்கின்றார்கள். அசருடைய வக்த் வருது. அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு கவலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிட்டு இருக்காங்க. பெருமானார் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தூங்கிட்டு இருக்காங்க. எழுப்ப முடியாது, எழுப்பக்கூடாது. காரணம், அது நபியின் தூக்கமா அல்லது வஹீயின் நிலைப்பாடா? அப்படி அவங்களுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எழுப்ப விரும்பல. அவங்க தூங்குறாங்க.
அசருடைய வக்து ஹலாவாக போகுது. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய சிறப்புல 2 சிறப்பு இருக்குங்க, முக்கியமான சிறப்பு. வாழ்நாளில் அவர்களுடைய தொழுகை ஹலாவானது கிடையாது. தனது மர்மஸ்தானத்தை வாழ்நாளில் அவர்கள் பார்த்ததில்லை. நம்ம பள்ளிவாசல்ல போய் பாருங்களேன், இவன் பண்ற சேட்டை நம்ம ஆளு என்ன, எல்லா விளையாட்டும் பைத்துல் குலால தான் விளையாடுறான் நம்ம ஆளு. எல்லாம் பாதுகாக்க, இது வேற சப்ஜெக்ட், இப்ப இதுக்கு போக வேண்டாம். அலி ரலியல்லாஹு தஆலா இப்படிப்பட்டவங்க. அவங்க வாழ்நாளில் தொழுகை ஹலாவானது கிடையாது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அசருடைய நேரம் அப்படியே போகுது. பயம் ஆட்கொள்கிறது, கவலை ஆட்கொள்கின்றது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எழுப்புறதுக்கு என்ன இல்லை, மனம் இல்லை. அசருடைய நேரம் போய்விட்டது, மகரிபுடைய நேரம் வந்து விட்டது. தொழுக என்ன ஆயிடுச்சு, ஹலாவாயிடுச்சு. அழுதுட்டாங்க. அழுத அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கண்ணீர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுந்தர வதனத்தின் மீது, அந்த கண்ணத்தின் முபாரக்கான அந்த பொக்கிஷத்தின் மீது பட்டுச்சு. முடிச்சிட்டாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முடிச்சிட்டு கேக்குறாங்க, என்ன அழுகுறீங்க, என்ன பிரச்சனை? அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், வாழ்நாளில் எந்த நாள்லையும் என்னுடைய தொழுகை ஹலாவானது இல்லை. இப்ப என்ன ஆயிப்போச்சு, ஹலாவாயிடுச்சு. உங்களை எழுப்ப எனக்கு மனம் இல்லை. அதனால அல்லாஹ்வுடைய அச்சம், பயம் எனக்கு வந்துருச்சு, அழுதுட்டேன். உடனே பெருமானார் இத முதல்ல எனக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி வேலை யாரும் செய்யாதீங்க. என்ன, இந்த மாதிரி வேலை யாரும் செய்யாதீங்க பெரியவர்கள். இதுலெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவன். யாரும் செய்யாதீங்க, இல்லைன்னா எந்திரிச்சு போயிட்டே இருக்க, வண்டி எடுத்துட்டு. நான் என்ன பேசுறேன், அல்லாஹ் அக்பர். ஹலாவாய் போயிடுச்சு, அழுதுட்டாங்க. கண்ணீர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணத்துல பட்டுருச்சு. முடிச்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கும் போது சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தொலை ஹலாவாய் போச்சு. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா, அல்லாஹ்வின் பக்கம் வானத்தை பார்த்து, அல்லாஹும்ம இன்னஹு கான ஃபீ தாஅதிக வ தாஅதி ரசூலிக், அல்லாஹ் இந்த அலி உனக்கும் உனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிய எனக்கும் வழிபட்டு கொண்டிருந்தார். என்ன சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, இந்த அலி உனக்கும் உன்னுடைய தூதருக்கும் வழிபட்டு கொண்டிருந்தார். என்ன செஞ்சார் அலி? அல்லாஹ் வழிபடுறது என்னங்க, அங்க ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அலி தனது மடியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கொடுத்து அதில் தூக்கிட்டு இருக்கிறார். வேற ஒண்ணும் செய்யல. முஹப்பத் தான் இபாதத் என்பதற்கு இதுதான் பொருந்தும். உடனே அல்லாஹ்விடத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த அலி ஆகப்பட்டவர் உனக்கும் எனக்கும் வழிபட்டு கொண்டிருந்தார். அப்படின்னு என்ன அர்த்தம், என்னை தூங்க வச்சுக்கிட்டு இருந்தார், என் மீது முஹப்பத் செஞ்சு கொடுத்தார், அவருக்கு தொழுகை போச்சுன்னு அழுகிறார். என்ன, உடனடியாக வானத்தை பார்த்து அந்த சந்திரனை கையசைக்கின்றார்கள். ஹதீஸிலே சொல்லப்படுகின்றது, அந்த சந்திரன் அந்த மகரிபுடைய நேரத்தில் எங்கு இருக்குமோ அங்கிருந்து அசருடைய நேரத்தில் எங்கு இருக்க வேண்டுமோ அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் ஏனையோர்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசர் தொழுகச் செய்தார்கள். முஹப்பத் தான் இபாதத். ஞாபகம் வச்சுங்க. சும்மா இல்ல மார்க்கம், சும்மா இல்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தூதருடைய பிறந்த நாள் மீலாது விழா என்று சொல்கின்றீர்கள் அல்லவா? எப்போது பிறந்தாங்க ரசூலுல்லாஹ்? ரபியுல் அவல் 12. எப்போ துனியா விட்டு போனாங்க? எப்பொழுது ரசூலுல்லாஹ் படைக்கப்பட்டார்கள் தெரியுமா? யாருக்கும் தெரியாது, வரலாறு இல்லை, யாரும் சொல்ல முடியாது, யாரும்
சொல்ல முடியாது சகோதரர்களே. அவங்க எப்ப படைக்கப்பட்டாங்கன்னு யாரும் சொல்ல முடியாது. என்ன ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்துல ரசூலுல்லாஹ் ஒரு நாள் கேட்டாங்களாம். என்ன கேட்டாங்கன்னு சொன்னா, எல்லா நபிமார்களுக்கும் நீங்க வஹி எல்லாம் கொண்டு போய் கொடுத்துருக்கிறீங்க, எல்லாரையும் பார்த்துருக்கிறீங்க. நீங்க எப்ப படைக்கப்பட்டீங்கன்றது உங்களுக்கு தெரியுமா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே? எப்படி மன்னிக்கணும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நீங்க எப்போ உருவாக்கப்பட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஷைத்தான் இப்படிதான் இடையில வந்துடுறான். அவன் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், நான் இன்சான், அவன் வந்துடுறான். அல்லாஹ் ஹைராக்குவான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஆயிரக்கணக்கான நபிமார்கள், லட்ச சொச்ச நபிமார்களுக்கு வஹீலாம் கொண்டு கொடுத்துருக்கீங்களே, உங்களுடைய வயசு என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன? இப்ப நமக்கெல்லாம் டேட் ஆஃப் பர்த் இருக்கு இல்லையா? இப்ப பெருமானாருக்கு டேட் ஆஃப் பர்த் என்ன? ரபியுல் அவ்வல் 12 ஹிஜ்ரி 600 ஈசவி. ஆமா, இப்படி இருக்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய டேட் ஆஃப் பர்த் கேட்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்றாங்க, யார சொல்லலாம் எனக்கு தெரியாது. அல்லாஹ் அதை டைரியில எழுதி வைக்கல. ஆனா எனக்கு ஒரு சம்பவ ஞாபகம் இருக்கு, யார சொல்லலாம், அதை வச்சு தோராயமா கொஞ்சம் கணக்கு போட்டுக்கலாம். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, என்ன சம்பவம்? இந்த உலகத்தில் ஜின்களும் இன்சான்களும் ஏனைய படைப்புகளும் படைக்கப்படுவதற்கு முன்பாக அடிக்கடி வானத்திலே ஒரு நட்சத்திரம் தோன்றும், யார சொல்லலாம். என்ன சொல்றாங்க? வானத்தில் ஒரு நட்சத்திரம் தோன்றும், ஒரு ஒளி நட்சத்திரம் தோன்றும். அந்த நட்சத்திரம் 70,000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தோன்றும். எவ்வளவு நாளைக்கு ஒரு முறை? 70,000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தோன்றும். எனது வாழ்க்கையில் நான் ஒரு 72 அல்லது 73,000 தடவை பார்த்திருப்பேன் சொன்னாங்க. கணக்கு புரியுதா? தோன்றுவது 70,000 வருஷத்துக்கு ஒரு தடவை. அதை எத்தனை வாட்டி இவங்க பார்த்திருக்காங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்? அது ஒரு 72 அல்லது 73,000 ஆண்டுகள் நான் பார்த்தேன் அப்படின்னா. அப்ப உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஇஸ்ஸத்து ரப்பி அன் ஸாலிகல் கவாகிப், என் இரட்சகனின் கண்ணியத்தின் மீது சத்தியமாக நீங்கள் பார்த்த அந்த பேரொளி நான் தான் சொன்னாங்க. முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் அந்த நபி? வமா யன்திகு அனில் ஹவா, தன் விருப்பப்படி மனோ இச்சைப்படி அவர் பேச மாட்டார். அல்லாஹ் சொன்னதை மட்டும் மக்களிடத்திலே அவர் பேசுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குவத் என்ன தெரியுமா? இதுதான். இன்னொரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மண்ணுக்கும் தண்ணீருக்கும் இடையில் இருந்த நேரத்தில் நான் படைக்கப்பட்டு விட்டேன்னு சொன்னாங்க. எப்படி? அப்படின்னு என்ன அர்த்தம்? மண்ணு ரெடியா இருக்கு, தண்ணீர் ரெடியா இருக்கு, இன்னும் குலைக்கல, குலைக்கல, அப்பவே நான் படைக்கப்பட்டேன். இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நூறும் கிதாபும் முபீன். அப்படிதான் மூலனா ஜாஅகும் மினல்லாஹி நூறும் கிதாபும் முபீன். உங்களிடத்திலே ஒரு நூறு என்னும் பேரொளியையும் கிதாபையும் குர்ஆனையும், அதாவது தஃசீர். குர்ஆன் என்ன, கிதாப்னா என்ன? குர்ஆன். அந்த குர்ஆனை பார்க்கணும்னு சொன்னா ஒளி தேவை. அந்த ஒளியார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதான் சொல்றாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மண்ணுக்கும் தண்ணீருக்கும் இடைப்பட்ட இடத்தில் இருந்த போதே நான் படைக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்றாங்க பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவன் என்ன சொல்றது, மீலாது விழா கொண்டாடக்கூடாது, மீலாது விழா தேவையில்லை.
அல்லாஹ்வும் வானவர்களும் மலக்குமார்களும் கொண்டாடினதை விட நாம் கொண்டாடுவது ஒரு பெரிய விஷயம் அல்ல சகோதரர்களே. ஒரு மனிதனுடைய இபாதத், அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய ஈமான் நேரிய வழியில், ரஹ்மானத்தியுடைய வழியில் இருக்க வேண்டுமே என்றால் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் இல்லாமல் அவன் அதை அடைய பெற முடியாது என்பது அல்லாஹ்வின் திண்ணம் மட்டுமல்ல, அல்லாஹ்வின் திட்டம். அதை பற்றி பேசுவதற்கு யாருக்கும் வேலை இல்லை, அதை பற்றி கவலைப்படுவதற்கு நமக்கு வேலை இல்லை. இந்த அலம் தர கைஃப அப்படின்னு ஒரு சூறா இருக்கு, தெரியுமா? சொல்லுங்க, என்ன சூறா சொல்லுங்க பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹ். இந்த பிள்ளைங்களுக்கு என்ன பரிசு வச்சிருக்கீங்க? என்ன பரிசு? நீங்களே கொடுக்க போறீங்கன்னா நான் எடுத்து கொடுக்க போறேன்னு சொல்றாரு. சிக்கல்ல மாட்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க என்ன கூட இருந்துக்கிட்டு எல்லாரும். இப்படிப்பட்ட பிள்ளைங்கன்னு எனக்கு தெரியாம போச்சே. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு முறை வரேன் உங்க ஊருக்கு. நான் என்னுடைய சொந்த பரிசு கொண்டு வரேன் இன்ஷா அல்லாஹ். எப்படிதான் இருக்கணும்? அலம் தர கைஃப ஓதுங்க பார்க்கலாம், சத்தமா ஓதணும். அல்லாஹ் அல்லாஹ் அக்பர். இபாதத்தே ரஹ்மானி, இபாதத்தே ரஹ்மானி. இதுக்கு அர்த்தம் சொல்லி கொடுத்தாங்களா மாஜரத்து? சொல்லி கொடுத்தாங்களா? இல்லையம்மா, காசு கேட்டாரா? இந்த சூரா எப்ப இறங்கப்பட்டுச்சுன்னு தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த துனியாவில் பிறப்பதற்கு முன்பாக என்று சொல்ல மாட்டேன், அப்படிப்பட்ட சொல் அசூசையான சொல். இந்த துனியாவில் மனித உருவில் அருளப்பட்டதற்கு முன்பாக. பெருமானார் பிறந்தாங்கன்னு சொல்லி அசால்ட்டா சொல்லவும் கூடாது, பெருமானார் இறந்தார்கள் என்று சொல்லக்கூடாது. ரெண்டு சொல்றவனும் முனாஃபிக் தான். முனாஃபிக், நயவஞ்சகன். ஹயாத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித உருவில் இந்த உலகத்தில் இறங்குவதற்கு 40 நாளைக்கு, 4 மாசமா 40 நாளைக்கு 40 நாளுக்கு முன்பாக இந்த சூரா இறக்கப்படுது. இந்த சூறாவுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த சூறாவுடைய அர்த்தம் என்ன தெரியுமா பெரியவர்களே? யானைப்படை. ஆபிரகாம் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசன் கஅபாவை அழிக்க வருகிறான். அவனை அல்லாஹ் அழித்தொழித்தான். அது ஒரு சம்பவம். இப்ப இந்த சூறால அல்லாஹ் பேசும் பொழுது அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபின் ஃபீல், யானைப்படையை விட்டு இவங்களெல்லாம் அழிச்சத உங்களுக்கு நீங்க பார்க்கவில்லையா? என்ன கேட்கிறான்? அலம் தர, தர என்று சொன்னால் பார்த்தது, பார்ப்பது, கண்ணால் பார்ப்பது. அலம முன்னாடி போட்டுட்டா தர முன்னாடி, நீங்கள் பார்க்கவில்லையா? இதுதான் அரபியுடைய இலக்கணம். இப்ப அல்லாஹ் என்ன பேசுறான்? இந்த யானை படைகளை கொண்டு இவனை நான் அழிச்சதை நபியே நீங்கள் பார்க்கவில்லையா? எப்ப கேட்கிறான்? எங்க இருந்தாங்க நபி? அப்ப எங்க இருந்தாங்க? முஹம்மது ரசூலுல்லாஹ் எங்க இருந்தாங்க? தாயின் கருவறையில் இருந்தார்கள். 40 நாளைக்கு முன்ன யானைப்படை ஆபிரகாமை அழித்தது எப்ப? கருவறையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 நாள் இருந்தபோது அந்த சம்பவம் நடந்தது. அல்லாஹ் அதற்கு பின்னாடி குர்ஆன் அருளப்படும் பொழுது என்ன கேட்கிறான்? அலம் தர, நீங்கள் பார்க்கவில்லையா நான் அழித்ததை? நீங்க போய் கவலைப்படுறீங்களே, வெற்றி உங்களுக்கு தான் அப்படின்றான். இதுல இருந்து என்ன புரியுது உங்களுக்கு? என்ன புரியுது சகோதரர்களே? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கோ ஒரு இடத்தில் இருந்தபோதுதான் அல்லாஹ் கேட்கின்றான், நீங்க பார்க்கவில்லையான். ஆக அந்த வுஜூதியத், அவருடைய அந்த துவக்கம், அவருடைய அந்த படைப்பு, எந்த நபியும் பிறக்கல,
எந்த ஜின்களும் படைக்கப்படலை, எந்த இன்சானும் படைக்கப்படலை, இந்த உலகமும் படைக்கப்படலை, வையமும் படைக்கப்படலை, ஒண்ணும் படைக்கப்படலை. அதுக்கு முன் படைக்கப்பட்டவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 100 நாளா நூர், அவன் பேரொளியில் இருந்து படைக்கப்பட்ட ஒரு பேரொளி என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான். கேட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்போ படைக்கப்பட்டாங்கன்றத கேட்குறாங்க ஒரு இடத்துல. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எதுவுமே இல்லை. வலம் யகுன் ஃபீ ذلكல் வக்து லவ்ஹுன் வலா கலமுன் வலா ஜன்னத்துன் வலா நாருன் வலா மலக்குன் வலா ஸமாஉன் வலா அர்துன் வலா ஷம்ஸுன் வலா கமருன் வலா ஜின்னுன் வலா இன்சுன். லவ்ஹுல் மஹ்பூல் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வின் திட்ட பலகையே படைக்கப்படவில்லை, நான் முஹம்மது ஆகிய நான் படைக்கப்பட்ட பொழுது என்று சொல்றாங்க. பாத்தீங்க, சந்திரனும் கிடையாது, சூரியனும் கிடையாது, ஜின்னும் கிடையாது, இன்சும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, நான் படைக்கப்பட்ட போது. அப்படிப்பட்ட உத்தம தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முஹப்பத்தை செலுத்துவது நம் மீது ஃபர்லாக்கப்பட்ட ஒரு விஷயம். அது தலையெழுத்து, அது நிர்மாணிக்கப்பட்டு தீர்மானிக்கப்பட்ட விஷயம். அந்த முஹப்பத்தும் நேசமும் இல்லை என்றால் எவனுடைய இபாதத்தை ரஹ்மானுக்கு போகாது, மாறாக இபாதத்தை ஷைத்தானி உள்ள நடக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்படிப்பட்ட திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு வாய்ப்பு தந்திருக்கின்றான், நமக்கு வயோதிகத்தை தந்திருக்கின்றான், நமக்கு வாலிபத்தை தந்திருக்கின்றான். நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? இதுல இன்னொரு விஷயம், இந்த குறிப்பா வருஷத்துக்கு ஒரு தடவை மீலாது விழா கொண்டாடுவோம் சொல்வது மாபெரிய தவறு. அப்படி அல்ல சகோதர பெருமக்களே. மஸ்ஜிது நபவி காலியாக கிடந்ததில்லை, காலியாக கிடக்க போவதும் இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் துனியா இருக்க போவதும் இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒரு மூமின் மீலாது விழா கொண்டாடணும். எத்தனை வாட்டி கொண்டாடணும் தெரியுமா? 5 வாட்டி கொண்டாடணும். ஒரு மூமின் ஒவ்வொரு நாள் எத்தனை வாட்டி கொண்டாடணும்? 5 வாட்டி கொண்டாடணும். எப்படி தொழுகையில கொண்டாடணும். இப்ப எல்லாம் உட்கார்ந்து கேட்டு போட்டு யாரும் ஃபஜ்ர கோட்டை விட்டுறாதீங்க. அப்புறம் காலையில என்ன விருந்தா? என்ன விருந்து? கந்துவட்டியா? கந்தூரி. என்ன விருந்து அது? அல்லாஹ் அக்பர். ஊரு விருந்துதான். நான் என்ன திண்டுக்கல்ல சீலப்பாடி விருந்துண்டா சொல்றேன். ஸ்ரீதேவி உங்க ஊரு விருந்துதான். என்ன விருந்து போடுறீங்க? அல்லாஹ் அக்பர் கபீரா. பிரியாணியா, சோறா, பரோட்டாவா? கீரனூர் குழம்பு. சாப்பாடு வெள்ளை சாப்பாடு. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, குலில் ஹக்க வலவ் கான உர்ரா. எப்படி? நீ சொல்லக்கூடிய சொல் உனக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தாலும், பிறருக்கு கசப்பானதாக இருந்தாலும், சொல்ல வந்த ஹக்கை சொல் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இப்ப நான் உங்களுக்கு ஹக்கு ஒன்று சொல்லட்டுமா? வேண்டாமா? சொல்லலாமா? அப்புறம் நான் போகும்போது காரலையில கல்ல விட்டு அடிக்க கூடாது. சலீமுதீன் ஹஜரத்தும் மௌலானாவும் தான் பொறுப்பு. சொல்லலாமா? இந்த பயான் வெற்றி பெற வேண்டுமா? வெற்றி பெறணுமா? சரி, எனக்கு ஏதாவது சவாபு கிடைக்கலாமா? உங்களுக்கு கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக் கிடைக்கணுமா? சரி, தாய்மார்களே, சகோதரிகளே, ஆம்பளைங்களை நம்புறதை விட உங்களை தான் அஜர்த்துமார்கள் நிறைய பேர் நம்புவாங்க. நான் விதி விலக்கல்ல, உங்களை நம்பி ஒரு உண்மையை சொல்றேன். கேட்டுங்க, கேட்டுட்டு அமல் செய்யுங்க. நாளை காலையில் கீரனூர் குழம்போடு உங்களுக்கு குஸ்காவா தால்ச்சா சாப்பாடு போடப்பட போறாங்க. உண்மையை சொல்றேன், அல்லாஹ்வுக்கு பயந்து சொல்றேன்.
யார் அது? அந்த ஆளு அம்புக்கு அந்த பக்கம் பாத்தீங்களா? செலவாத்தி சொல்ற இடத்துல மலக்குமார்கள் வருவாங்களாம். அவ்வளவு ஸ்பீடா சைத்தான் வந்துருவான். அல்லாஹ் அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய புகழ் பாடுற இடத்துல மலக்குமார்கள் குமிஞ்சிருவாங்களாம். அதை விட ஸ்பீடுல சைத்தான் வந்துருவான். அல்லாஹ் பாதுகாப்பானாங்க. இப்போ ஒரு உண்மையை சொல்ல போறேன், சொல்லிட்டு கொஞ்சத்துல பயானம் முடிச்சிடுறேன். நாளை காலையில உருஸ் வைபவம், உங்களுக்கு சோறு போட போறாங்க, கீரனூர் குழம்போட. எல்லாம் தெளிவா நெஞ்சில பதிய வச்சுங்க. குறிப்பா தாய்மார்கள், சகோதரிமார்கள் இந்த விஷயத்த ஜாக்கிரதையா எடுத்து பிடிச்சுங்க. காலையில ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுகாமல், காலையில் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுகாமல் யாராவது போய் அந்த கந்தூரி சாப்பாடை வாங்கி சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, மலத்தை உண்பதற்கு சமமாக ஆகிவிடும். புரியுதா? இப்ப என்ன செய்யணும்? கந்தூரி சாப்பாடு சாப்பிடணும்னா காலையில ஃபஜ்ர் தொழுகணும். முடிந்த கூடிய மட்டிலும் இமாம் ஜமாஅத்துடன் தொழுகணும். இல்ல சிக்கலை இத சொல்ல மாட்டாங்க அஜர்த்துமாருங்க. சொன்னா நீங்க உடனே டிஸ்மிஸ் பண்ணிடுவீங்க. இல்ல அவனை முன்னாடி விட்டு பின்னாடி கல்ல விட்டு அடிப்பீங்க. நீங்க எதை விட்டு அடிச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் வரும் பொழுதே உதவோட வந்திருக்கிறேன். இந்த வாரம் என்னுடைய கார்ல கஃன் துணி ரெடியா இருக்கும். அப்படியே சுத்தி அப்படியே அடக்க வேண்டியதான். அந்த பூச்சாண்டிக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். அவன் ஏன் நோட்டீஸ் போடுறான், அவன் ஏன் திட்டுறான், போற வர கண்ட நாய்கள் எதுக்கு இதெல்லாம் பேசுது, பெருமானாரை சஹாபா பெருமக்களை கொச்சப்படுத்துதுன்னு சொன்னா அதற்குரிய காரணம் நீங்கள் தாய்மார்கள். நீங்க தொழுகையை நிந்தித்து விட்டு உருசுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதுனால அவன் நோட்டீஸ் போடுறான். உருசு ஒண்ணு கூடாத விஷயம் அல்ல. உருசு நடத்த வேண்டும். வலிமார்களுடைய சியாரத்தை நீங்கள் செய்தாக வேண்டும். அவன் என்ன சொல்றது? எல்லாம் கூடும். அதே நேரத்தில் தொழுகையில் பேணுதல் இருந்து விட்டால் இன்ஷா அல்லாஹ் தஆலா இபாதத்தை ரஹ்மானிக்கு அத்தனை உங்களை எடுத்து செல்லும். அந்த தொழுகையில பேணுதல் இல்லைன்னு வச்சுங்க, பூரா பணவாய. உத்தமர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி வரை உங்களுக்கு வலியுறுத்தி வந்த மீலாத் தொழுகை. எனக்கு அல்லாஹ்வின் சந்திப்பு கிடைத்தது, என் உம்மத்துக்கு அதே சந்திப்பு வேண்டும் என்று அவர்கள் கேட்டபோது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த மாபெரும் பரிசு, அற்புதம் எது தெரியுமா? அந்த மெஹராஜை தொழுகையில் அவரை கண்டுகொள்ள சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி அனுப்பிச்சான். சகோதரர்களே, பயான் கேட்டது பெரிய விஷயம் அல்ல. இவ்வளவு நேரம் நீங்க உட்கார்ந்தது பெரிய விஷயம் அல்ல. அன்புக்குரிய, மரியாதைக்குரிய, நேசத்துக்குரிய என்னுடைய தாய்மார்கள், சகோதரிகள் எல்லாம் வீட்டு வாசல்ல உட்கார்ந்தது கேட்டதும் பெரிய விஷயம் அல்ல. கேட்டதின்படி அமல் செய்வது பெரிய விஷயம். அந்த அமல் முஹப்பத்தே ரசூலாகிய அந்த செயல்பாடுகளுடைய இணைந்த அமலாக இருக்கணும். இபாதத்தே ரஹ்மானியாக அது மாறும். அதனால காலையில் என்ன செய்யணும்? எல்லாரும் ஃபஜ்ர் தொழுகையில தாய்மார்கள் உங்களுடைய வீட்டு ஆண்களை எழுப்பி உசுப்பி முகத்துல தண்ணியாவது ஊத்தி, வேற எதுவும் செஞ்சிடாதீங்க. இந்த படுபாவி வந்து இப்படி சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான்னு சொல்ல போறாங்க. தொழுகைக்கு தண்ணியாவது கொஞ்சம் தெளிச்சு பூரா ஆண்களை பள்ளிவாசலுக்கு அனுப்பணும். இமாம் ஜமாத் நிரம்பி மதரசா மஸ்ஜித் பரிபாலன சபை என்று சொல்லக்கூடிய மரியாதைக்குரிய இந்த ஜமாத் சபை, நான் வந்து பேசிட்டு போனது சந்தோஷப்படணும். அவங்களும் நீங்க சந்தோஷப்பட்டு பிரயோஜனம் இல்லை. இப்போ சரி, நீங்க சந்தோஷப்பட்டு இப்போ பிரயோஜனம் இல்லை. எனக்கு இந்த ஊர் முஹல்லா ஜமாத், இந்த மஸ்ஜித், இந்த மதரசா, இந்த பெரியோர்கள் இவங்கெல்லாம் நாளை காலையில என்ன திட்ட போறாங்களா இல்ல 2 துவா செய்ய போறாங்களா? இது ரொம்ப முக்கியம். நீங்க எல்லாம் தொழுக போயிட்டீங்கன்னு வச்சுங்க, பரவாயில்ல. சங்கிலி பாவா என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரிய பாவி நம்ம முகப்பத்தாக எல்லாத்தையும் தொழுக அனுப்பிச்சிட்டான். பிள்ளைகளை நாளைக்கு போயிருவீங்களா தொழுக? நீங்க எல்லாம் நாளைக்கு போயிட்டா அஜர்த்து வந்து என்று சொல்லுவார். புரியுதா? உங்களை சந்திப்பதுக்குண்டே ஒரு நாளைக்கு வருவேன், அருமையான பரிசோட. இந்த மேரி பிஸ்கெட்லாம் இல்லை, புரியுதா? அருமையான காஸ்ட்லி பிரைஸ் பரிசோடு இன்ஷா அல்லாஹ் ஆமீன் சொல்லுங்க வந்து உங்களுக்கு கொடுப்பேன். நான் காலையில் என்ன செய்யணும்?
அம்மாங்களெல்லாம் நீங்க எழுப்பணும், அக்காமாரெல்லாம் எழுப்பணும், நீங்கள தொழுகணும். கேட்டா சொல்லணும், தொழுகாமல் கந்தூரி சாப்பாடு வாங்கினா மலன்னு சொல்லிட்டாங்க, அதனால நாங்க வாங்க மாட்டோம், அல்லாஹ்வின் மீது சத்தியமா அல்லாஹ்வை வணங்கிட்டு தான் வாங்குவோம்னு சொல்லணும். சொல்லுவோமா இன்ஷா அல்லாஹ்? காலையில் தொழுதுருவோமா? ஆண்கள் எல்லாம் தொழுதுருவோமா காலையில? இப்படி செஞ்சீங்கன்னு வச்சுங்க, நீங்க நடத்துகின்ற மீலாது விழா ஜெயம் பெறும். நீங்கள் நடத்துகின்ற கந்தூரியில் அல்லாஹ்வுடைய நூறானியத்தும் ரஹமத்தும் பரக்கத்தும் சலாமத்தும் ஆஃபியத்தும் எல்லாம் இறங்கும். நாளை வனனஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉ வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த குர்ஆனை முஃமின்களுக்கு ஒரு ரஹமத்தாக, ஒரு மிகப்பெரிய வைத்தியமாக நான் ஆக்கிறேன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். இதோட போய் அந்த சாப்பாடு சாப்பிடுங்களேன், அந்த சாப்பாடு ஒரு அருமருந்தாக மாறிவிடும். அண்ணல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வசீலாவின் பொருட்டார், அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத்தின் பொருட்டார். அல்லாஹ் அத்தகைய தௌஃபீக்கை நம் அனைவர்களுக்கும் செய்வானாக. கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. இந்த ஊரிலே, கீரனூரிலே ஒற்றுமையை அல்லாஹ் மேலோங்க செய்வானாக. இந்த மஸ்ஜித் ஆகட்டும், MMPS ஆகட்டும், MMEPS ஆகட்டும், இரண்டும் இணைந்து ஈமானிய பரிபாலன சபையாக அல்லாஹ் ஆக்குவானாக. நம்மளுடைய உள்ளங்களில் உள்ள கசடுகளை எல்லாம் நீக்கி நாமெல்லாம் ஒன்றுபட்டவர்கள், உம்மத்தை முஹம்மத் அண்ணல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மை உம்மத்துகள் என்ற ஒரு நிலைப்பாட்டை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. ஈமானோடு பிறந்து விட்ட நாம் ஈமானோடே வாழ்ந்தாக வேண்டும். அல்லாஹ் ஹிதாயத் செய்வானாக. ஈமானோடு வாழ்ந்து விட்ட பின் ஈமானோடு தான் மரணிக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஈமானோடு மரணிக்கும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருக்கலிமாவை நம் ஒவ்வொரு நாவுகளுக்கும் சத்தியமாக அல்லாஹ் நசீபாக்கி வாஜிபாக்கி வைப்பானாக. மரணத்திற்கு முன்பாக கனவிலும் நினைவிலும் மீண்டும் 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 புனித கஅபாவை வலம் வரக்கூடிய அரும்பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு பெரும் ஹிதாயத்தாக்கி வைப்பானாக. கண்மணி நாயகம் அகமதின் தாயகம் ஈருலக இரட்சகர் என் உயிரிலும் மேலான சிறதார் உத்தம தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பாதமலர்க்கடியில் நின்று கோடான கோடி முறை, அதிலும் மேலான முறை அழகிய ஸலவாத்துகளையும் சலாம்களையும் கொடுக்கக்கூடிய நட்பேற்றை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக என்ற துஆவுடன் உங்களுக்கு எல்லாம் நன்றி பகிர்ந்தவனாக எனக்கு முன் உரையாற்றிய ஆளின் பெருமக்களை மரியாதை செய்து அவர்களுக்கு நன்றி கூறி, மற்றும் பேச்சாளர்களுக்கெல்லாம் நன்றி கூறி, குறிப்பாக சலீம்தீன் அண்ணன் அவர்களுக்கும் அவருடைய தந்தை தாய்க்கும் நான் நன்றி கூறி துவா செய்தவனாக, இந்த இமாம் அவர்களுக்கும் துணை இமாம் அவர்களுக்கும் இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகத்தினருக்கும் என்னுடைய பணிவான சலாத்தை, என்னுடைய அன்பை சமர்ப்பித்து அவர்களுக்கும் துவா செய்தவனாக நன்றி கூறியவனாக எனக்கு வாய்ப்பளித்தமைக்காக மீண்டும் ஒரு முறை எல்லோருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். எல்லாரும் எந்திரிங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்துள்ளார். يا نبي سلام عليكم يا رسول سلام عليكم يا حبيب سلام عليكم صلوات الله عليكم أشرق البدر علينا فاختفت منه البدور مثل حسنك ما رأينا قد يا وجه سروري أنت شمس أنت بدر أنت نور فوق نوري أنت إكسير وغالي أنت مصباح صدوري يا حبيبي يا محمد يا عروس الخافقين يا مؤيد يا ممجد يا إمام القبلتين من رأى وجهك يسأل يا كريم الوالدين حولك صافي المبارك بردنا يوم النشور أنت غفار الخطايا والذنوب الموبقات
أنت ستر المساوي ومقيل الحسرات يا ولي الحسنات يا رفيع الدرجات كفر عني ذنوبي واعف لي عن سيئاتي عليم سر وأخفى مستجيب الدعوات ربي ارحمنا جميعا بجميع الصالحات لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم. الصلاة والسلام عليك يا رسول الله، الصلاة والسلام عليكم يا حبيب الله، الصلاة والسلام عليكم يا رحمة للعالمين يا سيد المرسلين يا شفيع المذنبين يا راحة العاشقين يا إمام القبلتين محمد رسول الله صلى الله عليه وسلم. لا وسيلة إلا أنت يا رسول الله صلى الله عليه وسلم يا شيخ محي الدين عبد القادر جيلاني شيئا لله برحمتك يا أرحم الراحمين. الفاتحة. பிரியமானவர்களே, என்னுடைய தந்தை மர்ஹூம் எம்.எஸ். முகமது தம்பி மல்லுகதி ரப்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கடந்த அக்டோபர் மாதம் அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் தன்னை இணைத்துக் கொண்டுள்ளார்கள். கலிமா தையிபாவுடன் பல ஹதீஸ்களை குர்ஆனுடைய ஆயத்துகளை கூறியவர்களாக சூரா யாசீன் மற்றும் தபாரக் அல்லதி சூறாக்களை நிறைவு செய்துவிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் கண்கள் மாறும், பிஸ்மில்லாஹி வ அலா மில்லத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லி என் கண்களை நீ மூட வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். அதுபோல் அந்த பாக்கியம், அந்த மாபெரும் கிருபை அல்லாஹ் எனக்கு ஏற்படுத்தி தந்தான். அவர்களை சுமக்கவும், அவர்களுக்கு தொழில் செய்யவும், அவர்களை குளிப்பாட்டி கவனிட்டு அடக்கவும், அவர்கள் மரணிக்கும் பொழுது எனக்கு செய்த வசியத் 6:40க்கு மரணித்தார்கள். 6 மணிக்கு எனக்கு செய்த வசியத் தனது ஆக்கங்களை, புத்தகங்களை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் இந்த மக்களுக்கு, மூமின்களுக்கு இலவசமாக வழங்கி இந்த வரலாற்று சம்பவங்களை எல்லாம் அவர்கள் படிக்க தூண்ட வேண்டும், செய்ய வேண்டும் என்று மரண வசியை செய்திருக்கின்றார்கள். வரலாற்றின் வசந்தங்கள் என்ற இந்த புத்தகம் நல்லடியார்கள், வலிமார்கள், பெரியோர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை கொண்ட புத்தகமாகும். நான் திண்டுக்கல்லிலே இந்த இந்தியாவில் யாரும் செய்யாத ஒரு வேலை, 18 நாட்களில் ஒரு பள்ளிவாசலை சுயமாக அல்லாஹ் என்னை நிர்மாணிக்க செய்த ஒரு வாய்ப்பை பெற்றேன். அடுத்த சில நாட்களில் கபரிஸ்தான் அமைத்து வைத்திருக்கின்றேன். மதரசா மற்றும் கல்யாண மண்டபம் இலவசமானவைகள் அமைத்துக் கொண்டிருக்கின்றேன். இப்படிப்பட்ட வாய்ப்புகளை எல்லாம் அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான். 30 வருஷமாக என்னுடைய இந்த ஈமானிய இஸ்லாமிய பணியை அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முஹப்பத்தின் பேரில் செய்து வருகின்றேன். யாரிடத்துலையும் நான் காசு சம்பாதிக்கிறது இல்லை, எங்கேயும் போய் கைகூலி வாங்குறது இல்லை. அது எந்த விஷயமாகட்டும், மார்க்க விஷயத்தில் செஞ்சுட்டு இருக்கிறேன். என்னுடைய பள்ளியில் உள்ள சிறப்பு என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு ஜும்மாவிலையும் முத்தகைங்கள், தொழுகையாளிகள் உணவு அருந்துகின்றார்கள். ஒன்று அங்கே அருந்துவார்கள், இல்லை மதரசா பள்ளியில் அருந்துவார்கள். எல்லா நிகழ்ச்சிகளையும் இந்த லட்டு
காரா பூந்தி இதெல்லாம் கொடுக்குறது எனக்கு பிடிக்காது. கொடுக்குறோம், எனக்கு அதில் உடம்பு பிடிக்கல. அப்போ என்ன செய்கிறேன், இந்த 2 வருஷமா எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி புத்தகங்கள் சஹாபாக்களை பற்றி, ஹலீஃபாக்களை பற்றி, இன்னும் குர்ஆனுடைய சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் இப்படிதான் கொடுத்துட்டு இருக்கிறேன். நான் போகின்ற இடங்களிலும் இப்படிதான் கொடுக்குறேன். அப்படிதான் உங்க ஊருக்கு இந்த வரலாற்றின் வசந்தங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த அருமையான புத்தகம் உங்களுக்கு எல்லா வீட்டுக்கும் கொடுக்க சொல்லி கொடுத்துருக்கேன். 150 புத்தகத்தை சலீம்தீன் அண்ணனுடைய மகனார் என் மரியாதைக்குரிய மௌலானா நூரானி அவர்களிடத்திலே ஒப்புவிக்கின்றேன். சலீம்தீனை நான் நம்ப மாட்டேன், என்னுடைய ஜின்ஸை தான் நான் நம்புகிறேன். ஏன்னு சொன்னா அவரை தைரியமா தப்பு செய்யலாம், இவர் செய்ய மாட்டார். காரணம், உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய இறை வேதமும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்வியல் நெறியும் அங்க இருக்குது. அந்த உள்ளம் நிச்சயமாக 100% தவறு செய்யாது என்பதால் தான் அல்லாஹ் தஆலா நாளைக்கு மறுமையில கூட ஒரு ஹாஃபிலை, ஒரு அறிஞனை தனது கருணை கொண்டு பார்ப்பான் என்று வாக்குறுதி தந்திருக்கின்றான். அப்போ ஆளும் அவர்களை அணுகி கிடைக்கப்பெறாதவர்கள் இந்த நூல்களை வாங்கிக்கிங்க. இன்னும் தேவை என்றாலும் அவர்கள்ட்ட சொல்லுங்க, நான் இந்த நூலை மேலும் உங்களுக்கு அனுப்புறேன். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் வேறு பல நூல்களை உங்களுக்கு நான் கொடுத்து அனுப்புறேன். துவா செய்யுங்க. இந்த நூலை படிச்சுட்டு 2 துவா கண்டிப்பா செய்யணும். ஒன்று, என்னுடைய மறைந்த தந்தை அறிஞர் பெருமகனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு மஃபிரத்துக்காக வேண்டி துவா செய்யணும். இன்னொரு துவா ரொம்பவும் முக்கியமானது. அந்த துவா என்னன்னு சொன்னா, நான் உங்கள்கிட்ட பேச வந்திருக்கக்கூடிய இந்த சங்கிலி பாவா ரொம்பவும் கேடுகட்ட பாவி, கீழ்த்தரமானவன். என் பாவங்கள் கடல்களை விட, அலைகளை விட, மலைகளை விட பெரிதானவைகள். இதை அல்லாஹ் சஹராத்துக்கு முன்பாக மன்னிக்கணும். அதுக்காக நீங்க துவா செய்வது எனக்கு இந்த ஊர் சார்பாக, இந்த மக்கள் சார்பாக நீங்க போடுகின்ற மிகப்பெரிய சன்மானமும் விருந்துமாகும். இன்ஷா அல்லாஹ் செய்வீங்களா? வாக்குறுதி கொடுத்துட்டா மீறக்கூடாது, செய்யணும். நிச்சயமா செய்வீங்களா? அல்லாஹ் பாதுகாப்பான். சலாமும் கௌலும் மிர் ரப்பிர் ரஹீம். நீங்க உங்களுக்கு கொடுக்குற நீங்க வச்சுங்க, நீங்க யாருக்கும் கொடுக்காதீங்க. இப்படிதான் டாக்டர் ரொம்ப உணர்ச்சி வசப்படுவாங்க. இன்ஜெக்ஷன் போட்டுருக்காங்க, போடல அடுத்தபடியாக இந்த மாலையில் நம்முடைய